பேராசிரியர் அருள்நிதி கோபால் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கோபால் ஐயா அவர்கள் 23 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக் கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு மிகச் சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகிறார்கள். 2025ஆம் ஆண்டு துணை பேராசிரியராக உயர்வு பெற்றுள்ளார்கள். கொளத்தூர் பொன்னியம்மன் மேட்டில் தவமையம் உருவாக்கி இன்று வரை அம்மையத்தின் பொறுப்பாளராக சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் 2017ஆம் ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் கடந்த 23 ஆண்டுகளில் 500க்கும் மேற்பட்ட அருள்நிதியர்களும் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களை உருவாக்கியுள்ளார்கள். 2004ஆம் ஆண்டு சுவாமிஜி முன்னிலையில் அனுபவ உரை ஆற்றிய பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். 75 முறை ஆழியார் சென்றுள்ளார்கள். ஐயா அவர்களின் குடும்பம் மனவளக்கலை குடும்பமாகும். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் தற்பொழுது எது தேவை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அவ்விரு உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக தற்போது எது தேவை? மனிதன் விலங்கினத்திடமிருந்து தன்மாற்றம் பெற்று வந்ததனால் அந்த பழைய பதிவுகளிலிருந்து இன்னும் விலகாமல் அன்னமய கோஷத்திலும் மனோமய கோஷத்திலும் சிக்கிக் கொண்டு புலன் வழியாக அறிவை பயன்படுத்தி கொண்டு உலக நாட்டங்களில் அதிகமாக ஆசைப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிற வர்க்கமாக மனித வர்க்கம் இருக்கிறது. அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர ஒவ்வொரு காலகட்டத்திலும் மகான்கள் வருகிறார்கள். அவர்கள் வழியில் மனிதன்தான் போக மறுக்கிறான். ஆனால் தானோ என்னவோ அருட்தந்தை வேதாத்திரமர்த்தி அம்மையார் குறிப்பிட்ட அந்த கவி எல்லோரையும் அன்போடு அழைக்கிறார். கவியை மீண்டும் நானும் ஒரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல ஆழமாக பதிவாகி அதன் மூலமாக மக்களுக்குள் ஒரு மாற்றம் வரும் என்ற அடிப்படையில் பிழை போக்கி தரமுயர்த்தும் மனவளக்கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தழைத்த ஒரு நல்ல எண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி உடற்பயிற்சி தற்சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயக்கல்பம் பிள்ளைகளும் பெற்றோரும் பெற்று நலம் காண அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவுக்கலை கொள்வீர் என்ற ஒரு கவி எழுதி அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள். சமுதாயத்தில் இருக்க மக்கள் இல்லை. அவருடைய எல்லை பாருங்க. அவர் பிறந்தது கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரி மக்களெல்லாம் பெற்று நலம் காணன்னு எழுதல அந்த கவியில. பிறந்தது தமிழகம். தமிழ்நாட்டு மக்களெல்லாம் பெற்று நலம் காணவென்று எழுதவில்லை. அதுல இருப்பது இந்திய நாடு. இந்திய நாட்டு மக்களெல்லாம் பெற்று நலம் காண என்று எழுதவில்லை. எழுதும் போதே மனம் விரிந்த நிலையில் எழுதுறாரு பாருங்க. அவருடைய தொலைநோக்கு பார்வையை சற்று உற்று நோக்குங்கள். உலகமெல்லாம், அதாவது பேருலக மக்கள் எல்லாம் பெற்று நலம் காண அழைக்கின்றேன் உலகோரே அப்படின்னு கேட்கணும். எழுதும் போதே பாருங்க விரிந்த மனம். அந்த அடிப்படையில் எல்லோரையும் கூப்பிடுகிறார். எனக்கே பாத்தீங்கன்னா 2000 தான் உழுந்தது. அவர் கூப்பிட்டது காதல் உழுது 2000 வருஷத்துல.
அதன் பிறகுதான் இதற்கான ஸ்டெப். ஆரம்பத்துல அவ்வளவு ஆர்வம் கிடையாது. யாரோ சொன்னாங்கன்னு வந்தோம், பயிற்சி ஏதோ கடமைக்கு எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு அதற்கெல்லாம் கரெக்டா கடைபிடிக்கணும் அப்படின்ற கூட எண்ணம் கூட கிடையாது. ஆனால் இப்போது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பயிற்சிகள் இல்லாமல், தவம் இல்லாமல், தற்சோதனை இல்லாமல் வாழ முடியாத ஒரு தேவையில் மனிதகுலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல நானும் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்பதை பதிவு செய்யணும் இந்த இடத்துல. நான் ஆரம்பத்துல லேசான அதாவது நுனிப்புல் மேய்ந்த கதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது இதுல இருக்கிற அற்புதங்கள் எல்லாம் அப்படின்னு. வேதாத்ரி மகர்ஷி மனவளக்கலையை உருவாக்கும் போது 4 அங்கங்களாக அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அகத்தவம் என்றும், அகத்தாய்வு என்றும், குணநல பேறு என்றும், முழுமை பேறு என்றும் பேட்டன் போட்டிருப்பாங்க. எனக்கு கூட ஆரம்பத்துல அகத்தவம் முடிச்சிட்டு அகத்தாய்வு முடிச்சிட்டோம்னு வச்சோம்னா அப்படியே நாம குணத்துல மகாத்மா காந்தி மாதிரி ஆயிடலாம் அப்படின்னெல்லாம் தப்பு கணக்கு போட்டது. உடனே குணநல பேர் வந்துருமா, அதுக்கப்புறம் உடனே முழுமை பேர் வந்துருமான்னு இப்படியெல்லாம் எண்ணி பார்த்த காலம் உண்டு. ஆனால் வேதாத்ரி மகர்ஷி ஒவ்வொரு பயிற்சிக்கும் காலம் நேரம் வைக்கிறார் பாருங்க. இவ்வளவு காலம் இதற்கு பயன்படுத்த வேண்டும், இவ்வளவு காலம் இதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அகத்தாய்வை காலம் பூரா செய்ய வேண்டும். அப்பதான் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த தேவை இப்போது நிகழ்ந்திருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அப்படியே வெளிநாட்டெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டின் மீது படையெடுத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறது போரின் அடிப்படையில். அப்ப எத்தனை உயிரினங்கள் விழுந்து சாவதை பார்க்கிறோம். டெய்லி பேப்பர்ல பார்க்கிறேன். அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனை மனிதன் மாய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை. ஆனால்தான் வேதாத்ரி மகர்ஷி போரில்லா நல்லுலகம் என்று உலக சமாதான திட்டத்தில் முதல் கொள்கையாக எழுதி வைத்தார். இப்ப இது அவசியம் தேவையா இல்லையா? தற்போது இது தேவை. அப்ப உடனே போரில்லாத நல்லுலகம் அமையுமா என்று சொன்னால் அமையாது. அதற்கு என்ன அடிப்படை என்று சொன்னால், தனி மனிதன் அமைதி பெறும். தனி மனிதன் அமைதி பெற்றால் அவன் குடும்பம் அமைதி பெறும். குடும்பம் அமைதி பெற்றால் அவன் சார்ந்திருக்கிற, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊர் என்றால் நகரம், அந்த நகரம் அமைதி பெறும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குற்றம் அமைதி பெறும். அதன் பிறகு அப்படியே டெவலப் ஆகி எங்க போகுது அப்படின்னா உலகம் அமைதி பெறும். இது எப்போ எழுதினாரோ, என்ன எண்ணத்தில் எழுதினாரோ தெரியாது. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி இந்த கவியை எழுதி இப்பொழுது நடந்திருக்கிற நடைமுறை என்ன தெரியுங்களா? ஐநா சபையில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒரு உறுப்பினர் ஆலோசனை குழுவில் இடம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எண்ணத்தின் வலிமை எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபஞ்ச களத்தில் அந்த எண்ணம் பதிவாகி அங்கே ஒரு ஆலோசகர் உட்கார்ந்திருக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் வேதாத்ரி மகர்ஷியுடைய எண்ணத்தை கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். இப்படி அவர் பேட்டன் போடும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் முறையா செய்யணும். நாங்கெல்லாம் சேரும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தவமெல்லாம் கிடைக்காது. உடற்பயிற்சி ஒழுங்காக தானாக அவர்களே செய்கிற வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லாம உடற்பயிற்சிகளை ஒழுங்கா செய்த பிறகுதான் பொறுப்பாசிரியர் கூப்பிட்டு உட்கார வச்சு தவம் கொடுப்பார். பயிற்சி எல்லாம் ஒழுங்கா அவங்க கேட்பார், பயிற்சி எல்லாம் ஒழுங்கா செய்வீங்களா, நீங்களே செய்வீங்களா அப்படின்னா நானே செய்வேன் அப்படின்னா உட்காருங்க, தீட்சை கொடுத்துடலாம். ஏன்னா ஆடாமல் அசையாமல் அரை மணி நேரம் அமருவதற்கான உடல் பாகு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேதாத்ரி மகர்ஷி உத்தேசித்து தனக்கிருந்த அந்த சித்த மருத்துவ அடிப்படையில, ஆயுர்வேதிக் அடிப்படையில, யுனானி மருத்துவத்தின் அடிப்படையில தனக்கிருந்த அறிவை அடிப்படையாக கொண்டு இந்த உடற்பயிற்சிகளை எல்லாம் உருவாக்கி எந்த உறுப்பை எப்படி அசைத்தால் என்ன நன்மை விளையும் என்று யூகித்து அந்த புக்கை போட்டிருக்காரு பாருங்க. அதெல்லாம் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது, நமக்கெல்லாம் பயிற்சி தெரியும், அதனால அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. மீண்டும் மீண்டும் எப்பெல்லாம் அந்த பயிற்சியை சொல்லி கொடுக்க போறனோ அப்பெல்லாம் மீண்டும் அதனுடைய நன்மைகளை எல்லாம் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்று தோன்றுது. ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் ஒவ்வொரு விளக்கம் கிடைக்கிறது அந்த புத்தகத்துல. அப்படின்னா தேவையா இல்லையான்னா தேவை. இப்போது இருக்கிற நிகழ்வெல்லாம் பாத்தீங்கன்னா காலத்தின் முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, நானும் பார்க்கிறேன். இந்த டிராவலிங் டயத்துல பஸ்ல பாக்குறேன், ட்ரெயின்ல பாக்குறேன், ஏறி உக்காந்த உடனே செல் எடுத்துக்கிறான். அதே பார்த்து எதிர்க்கு ஒருத்தன் உட்காந்து நிற்கிறானே, அவன் எங்க போறான் என்ன முன்னெல்லாம் பேசுவாங்க, நீங்க எங்க சார் போறீங்க, இந்த ரயில் சிநேகம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நட்பு நலம் அந்த ரயில்ல போற வரைக்குமாவது இருக்கும்.
இப்போ முகத்தை கூட பார்க்க மாட்டான். எடுத்துட்டு இப்ப நான் போட்டிருக்கிற மாதிரி ஹெட்போன் போட்டுக்கிறான், கண்ணை மூடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான், என்னென்னவோ பண்றான். இன்னும் ஒண்ணுமே அந்த நட்பு உணர்வு மங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப என்ன தேவை என்று சொன்னால், தனி மனிதன் அமைதி தேவையா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக தேவை என்பதைத்தான் உணர்த்துகிறார் வேதாந்த். அந்த அடிப்படையில் அகத்தவம்னா உடற்பயிற்சி ஒழுங்கா செஞ்சணும். அதன் பிறகு அகத்தவம் என்றால் 9 விதமான தவங்களை கொடுத்திருக்கிறார் வேதாந்த். அந்த 9 விதமான தவங்களில் நான் அடிக்கடி சொல்றதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறைநிலை தவம் நமக்கு ஆழியாரில் பிரம்மஞான வகுப்பில் நடத்தி கொடுப்பார்கள். அங்கதான் அதை நடத்தணும் என்று முறை இருக்கிறது. அதனால 9 தவத்தில் 8 தவம் ஆகிவிட்டது. ஆக்கினை தவம் துரியத்தில் இணைக்கப்பட்டு விட்டதனால் 8ல் 1 குறைந்தது. இப்ப 7 தவம் இருக்கிறது. இந்த 7 தவத்தை டைம் டேபிள் எல்லா மண்டலத்திலையும் போட்டிருப்பாங்க. திங்கட்கிழமை காலை மாலை துரியம் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை காலை மாலை பஞ்சேந்திரியம் செய்ய. நான் ஒரு என் கணக்குப்படி சொல்றேன். நான் புதன்கிழமை காலை மாலை துரியாதீதம், வியாழக்கிழமை காலை மாலை 9 மையம், வெள்ளிக்கிழமை காலை மாலை சாந்தி, அதன் பிறகு சனிக்கிழமை நித்யானந்தம், ஞாயிற்றுக்கிழமை பஞ்சபூத நவ கிரக தவம். எவ்வளவு அழகா 7 நாட்களுக்கு 7 தவம் செய்தே ஆக வேண்டும். தவம் செய்ய மனதினுடைய அலைச்சூழ் வேகம் குறையும். அலைச்சூழ் வேகம் குறைய குறைய நம்முடைய அணுகுமுறை மாறும். அணுகுமுறை மாறினால் சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழுகின்ற பண்பாடு மலரும். அதன் பிறகு ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவிகரமாக இருப்பானே தவிர பரித்துண்டு வாழும் பண்பாடு மலராது என்ற அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அகத்தவம் கொடுத்த பிறகு அகத்தாய்வு பயிற்சிகள் 5 கொடுத்திருக்கிறார்கள். எண்ணம் ஆராய வேண்டும், ஆசை சீரமைக்க வேண்டும், சினத்தை தவிர்க்க வேண்டும், கவலையை ஒழிக்க வேண்டும், நான் யார் தத்துவத்தில் தெளிவு. இவ்வளவு அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது என்ன எழுதியிருக்காரு பாருங்க. இச்சையை தீயோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறது மட்டுமல்லைங்க, தீ நமக்கும் தேவை. ஆனால் நம்மை தீர்த்து விடுகிற அளவுக்கு தீ வேண்டியது. அதனால் இங்கே நமக்கு அகத்தாய்வு பயிற்சியில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை எது என்று சொன்னால் எண்ணம். அப்ப அந்த எண்ணத்தை ஆராயணமா வேணாமன்னா தற்போது அவசியம் ஆராய வேண்டும். அதனாலதான் இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு யோக நெறி எது என்று சொன்னால், நீங்க ஆய்வு செய்து பாருங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, எந்த யோகம் நமக்கு ஏற்ற யோகமாக அமையும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை யோகா தான் நமக்கு தற்சமயத்திற்கு ஏற்ற யோகா என்ற முடிவுக்கு நீங்கள் வருது. என்ன சார் அவ்வளவு சீக்கிரம் அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா, நமக்கு ஏற்ற பிளெக்சிபிளான ஒரு யோக நெறியை வேதாத்ரி மகரிஷி உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், எல்லாமே எளிமைப்படுத்தப்பட்ட யோக நெறி. எப்படி எளிமைப்பட்ட பயிற்சியை பாருங்க, தியானத்தை பாருங்க, தற்சோதனை பயிற்சி பாருங்க, எல்லாமும் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் வடிவமைத்திருப்பார். எத்தனை கால வருட ஆராய்ச்சின்னு பாருங்க. அந்த அடிப்படையில் அகத்தாய்வு செய்வதற்கு முன்னாடி தவம் இந்த மாதிரி செஞ்சிடறோம். மனிதனுடைய அலைச்சொல் வேகம் குறைஞ்சாச்சு. அகத்தாய்வுக்குன்னு வரும்போது எல்லாத்துக்கும் அடிப்படை எது என்று சொன்னால் எண்ணம். மௌனத்துக்கு போகலாமா, அகத்தாய்வுக்கு போகலாமா, காயக்கல்பம் எடுத்துக்கலாமா. நேற்று கிண்டியில ஒரு பீச்சினப்போ ஒரு பெண், ஒரு ஆவரேஜ் என் மகள் மாதிரி இருப்பா, 30-35 வயசாகுது. குழந்தை பாக்கியம் இல்லையப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சரிம்மா நீ காயக்கல்பம், நான் எடுத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னா. உன் கணவர் எடுத்திருக்கான், அவரு எங்கப்பா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் வரமாட்டேங்கிறாரப்பா அப்படின்னா. 2 பேரும் வந்து காயக்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அதில் சொல்லி இருக்கின்ற முறைப்படி நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக கருவில் திருவுடைய குழந்தைகள் பிறப்பர். இது மகரிஷி மேல அவர் வரமாட்டாரே அப்படின்னா, வரமாட்டாருன்னா தவத்துல வாத்தி 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 அவரை வரவழைப்பது உங்க கையில இருக்கு. மந்திரத்துல மாங்காய் எல்லாம் ஒழுங்கமைக்க மாட்டேன். நான் இப்ப பிளஸ் பண்ணேன்னா குழந்தை பாக்கியம் வந்துருமா அப்படின்னா, சாரிம்மா அந்த மாதிரி பிளஸ் பண்ணக்கூடாது, அவரையும் கூட்டுவாங்க. இங்க யார் காயக்கல்பம் எடுத்தா, நான் தான் காயக்கல்பம் எடுப்புறேன், அவரை கூட்டுவாங்கலாம் சொல்லல. யார் காயக்கல்பம் எடுத்தாலும்
அவரை கெஞ்சி கூத்தாடி அங்கே கொண்டு வந்து உட்கார வையுங்க. காயக்கல்பத்தை அதன் பிறகு அவர் கரெக்டா பண்றதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், அவருக்கு முன்னாடி எடுத்திருக்கிறதுனால நீங்க அவரை கைட் பண்ணி இந்த பயிற்சியை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயம், சர்வ நிச்சயம். அப்படி எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும். இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டுன்றார். இங்க வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இச்சை ஆசை எழுச்சி பெற்றால் அதை நிறைவேற்றுகிற வரை மனம் ஓயாது, அமைதி பெறாது, தூக்கம் வராது. அதை நிறைவேற்றினால்தான் தூக்கம் வரும். ஆனா இங்க என்ன சொல்றார், அறிவின் மூலமாக அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அப்பா, இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விளை இச்சைகளை இச்சை விளை நச்சுகளை விளைவிக்காத வாழ்க்கை நெறியை நான் உருவாக்கியுள்ளேன் என்று வேதாத்ரி மகர்ஷி இந்த மனவளக்கலையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். எடுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பயிற்சியை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் குணநலப் பேறு என்பது நிச்சயம். குணநலப் பேரில் அடிக்கடி கொஞ்சம் தடமாற்றம் ஏற்படலாம். காரணம் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. இங்க எல்லாம் நல்லபடி எப்போ சொல்றதா, மனவளக்கலை மன்றத்தில் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் வரும். கொஞ்சம் அப்படி வெளியே போனோம்னு வச்சீங்களேன், மாற்றம் வந்துடும், பழையபடி ஆயிடுவோம். அதனால மீண்டும் தவறு செய்வோம். அதன் பிறகு அதற்கான தண்டனையை கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, கோயில்ல தான் இருக்கிறான் ஆண்டவன், அவன் நம்மளை எப்பவும் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். வேதாத்ரி மகர்ஷி கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர அப்படின்னா எல்லா இடத்திலும் நின்று கொண்டு இருந்து கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதுதான் சர்வ நிச்சயம். அப்படி என்றால் உஷாரா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றதுக்காக வேதாத்ரி மகர்ஷி எந்த செயலை செய்தாலும் உனக்கும் உன்னை சார்ந்திருப்பவருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நன்மை தரும் விதத்தில் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில குணநலப்பேறு அமைந்துவிட வேண்டும். அந்த விழிப்பு நிலையில இருக்கணும். அப்படியே நம்ம வாழ்க்கையை அமைதியான முறையில் நடத்தி கொண்டு போனோம் என்றால் முழுமை பேறு என்பது நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் மனவளக்கலையினுடைய அடிப்படை கருத்து. இதையெல்லாம் முடிச்ச பிறகு மனவளக்கலையால என்ன நன்மை, ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, தற்போது எது தேவை என்று சொன்னால் உலக மக்களுக்கே இதுதான் தேவை. அதனால இதை அப்படியே படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பையா சொல்றேன். மனவளக்கலை பயின்றவர்களுக்கு என்னென்ன வளர்நிலைகள் அப்படின்னா, அதாவது டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இயற்கை ரகசியம், லா ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க மகரிஷி. அந்த இயற்கை ரகசியத்தை உணர்ந்து கொள்ளலாம். என்ன இயற்கை ரகசியம்? ஒவ்வொரு செயலிலும் விளைவாக இறைவன் வருகிறான், இறைவன் இருக்கிறான் என்பதை நீ உணர்ந்து, நீ என்ன செய்தாலும் சரி அதற்கேற்ற விளைவை உடனுக்குடனே தந்து கொண்டிருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் இறைவன். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம், எங்கேயே யாரும் கண்டுக்கல, நாம இப்ப என்ன தப்பு வேணுமாலாம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அந்த நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. உன்னை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் இறைவன். யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைவை மாற்றுங்கள். ஒன்றில் ஒன்றாய் எங்கும் நின்றான் ஒருவன் அறிவான் எல்லாம். ஒன்றில் ஒன்றாய் எங்கும் நின்றான் ஒருவன் அறிவான் எல்லாம். காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வான் என்ற ஒரு கவி பாடலா, சினிமா பாடலா தான் வரும். அதுல இருக்கிற கருத்து பாருங்க. அவன் எங்கும் நீக்கமர நிறைந்து கொண்டு உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீதான் செய்கின்ற செயலை யாருக்கும் எல்லாருக்கும் சாதகமாக செய்ய வேண்டும். அதனால்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி இன்னொரு கவி எதிர்ப்பாங்க. இது மிகவும் தேவையானது இப்போது இருக்கிற சமுதாயத்திற்கு. வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்தது, எனினும் பிறந்து விட்டோம் மனிதனாக. வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு.
வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. மகரிஷி பேசும்போது சொல்வார், ஒரே நாளில் உயிர் வாழ்கின்ற கொசுவுக்கு கூட உரிமை உண்டு. நான் வேடிக்கையா சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா, நாம என்னென்ன பிரயத்தனம் பண்றோம் அந்த கொசு அழிக்குது. கொசுவத்திலிருந்து, அதுக்கப்புறம் என்னென்னவோ லிக்விட்ல இருந்து, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேப்பர் கொளுத்துனா கொசு எல்லாம் போயிடுதுன்னா, இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேட்டு. அதை எடுத்துக்கிட்டு அவன் ஆடுறான் பாருங்க நைட்ல பேட்டு. ஆடினாலும் அவன் கீழே வைக்கிற வரைக்கும் கொசு பேசாம இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவன் கீழே வச்ச பிறகு நேரா வந்து தாக்குறது இல்லைங்க. அதுக்கு அறிவு டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண வந்து சொல்லுது, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்ற கொசு பாச தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது மாதிரி கேட்டுட்டு அப்புறம் வந்து கடிக்குது. இவன் தூக்க கலகத்துல எங்க அடிக்கிறதுன்னே தெரியாது. அதுக்குள்ளே அது சிரைஞ்சு போட்டு இன்னொரு டெக்னாலஜி நான் தெரிஞ்சுக்கிட்டது, அது ஜீன்ஸ் பேட்டா இருந்தா கூட அந்த ஊசி எப்படிதான் இறங்குதுன்னு தெரியல, இறங்குது இல்லைங்க. ஆண்டவன் அதுக்கு எப்படி வச்சிருக்கிறான் பாருங்கன்னு. இப்ப அதுக்கும் உரிமை இருக்கா இல்லையா? வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். சக மனிதர்களோடு ஒத்து உதவி தாங்க வாழணும் நம்ம. அப்ப அவர்களுக்கு உதவியா இருக்கணுமா வேண்டாமா? ஆனால் மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அறிவு வறுமையில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அறிவு வறுமையில் சிக்கினால் என்னென்ன குணங்கள் வெளிப்படும் என்று எழுதுகிறார் வேதாத்ரி மகர்ஷி. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், பழக்கம், மயக்கம், இதுலதான் இருப்பான். இந்த 5 குணம் இருந்தால் அதற்கு என்ன பேருன்னா, அறிவு வறுமையில் மனிதன் சிக்கி தவிக்கிறான். இதனுடைய வெளிப்பாடு பரித்துண்டு வாழும் பண்பாடு மலரும் என்று எழுதுகிறார். அப்ப நமக்கு மனவளக்கலை யோகா தேவையா இல்லையான்னா, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித குலத்திற்கு இந்த மனவளக்கலை யோகா பயிற்சிகள் அவசியம் தேவை என்று. அதனால் இதை கற்றுக்கொண்டால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதற்கு சொல்லுகிறார் வேதாத்ரி மகர்ஷி. இயற்கை சட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். லா ஆஃப் நேச்சர் என்பதை செயல் விளைவு நீதி எல்லோருக்கும் உணர்த்துற. ஏற்கனவே திருவள்ளுவர் உணர்த்தினார். பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். இப்படி நான் சொல்ல ஆரம்பிச்ச உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியுது திருக்குறள். ஆனா கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் சார் மிஸ் பண்றோம். அதே மாதிரிதான் வேதாத்திரியத்துக்குள் வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவச்செல்வர் ஆனோம், தவச்செல்வி ஆனோம், அருட்செல்வி அருட்செல்வர் பிரம்மஞானி ஆனோம், அருள்நிதி ஆனோம், துணை பேராசிரியர் ஆனோம். இப்ப என்ன ஆனோம்? கஷ்டமா இருக்கு. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதற்காக தற்போது இது நிச்சயம் தேவை என்ற அடிப்படையில இயற்கை சட்டத்தை இது எல்லோரும் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். செய்கிற செயலுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அது என்னவாக வரணும் உங்களுக்கே தெரியும். உடலிலே நோயாக வரலாம், உள்ளத்திலே கலங்கமாக வரலாம், வாழ்க்கையிலே சிக்கலாக வரலாம், குடும்பத்திலே குழப்பங்கள் வரலாம். இப்போ தேவையா இல்லையா அப்படின்னா, மனவளக்கலை யோகா தேவை. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அடுத்தது என்ன வளர்நிலைகள்ல வேதாத்ரி மகர்ஷி குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணம் சொல் செயலில் விழிப்பு நிலை. எண்ணம் சொல் செயலில் விழிப்பு நிலை ஏற்பட்டால் தீய எண்ணம் உள்ளே வருவதற்கு அனுமதிப்போமா? எண்ணம் மாறாதில்ல. ஒரு விஷயம் சொல்றார் வேதாத்ரி மகர்ஷி. 6 வித காரணங்களால் எண்ணம் வருகிறதப்பா. இருந்தாலும் எல்லா நிலைகளிலேயும் தீய எண்ணம் வரும், தூய எண்ணமும் வரும். ஆனால் தெய்வீக எண்ணம் எழுந்தால் நல்ல எண்ணம் மட்டுமே வரும் நினைதிருப்பான். அப்ப நம்ம வாழ்க வளமுடன்ல ஆன்மீகத்தில் வந்து இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற போது தெய்வீக எண்ணம் வரணுமா, மற்றபடி இருக்கிற தீய எண்ணங்கள் வருவதற்கு அனுமதிக்கணுமா அப்படின்னா, தயவு செய்து அதற்கு அனுமதிக்க கூடாது. ஆனால்தான் ஒரு எண்ணம் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிற போது அது செயலுக்கு வருகிற வரை வேறு ஒரு எண்ணத்தை உள்ளே அனுமதிக்க கூடாது. இது என்ன அழகா ஹேண்டில் பண்ணிருப்பார் கண்ணதார். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் அமைதி உண்டு. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே
நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. வேதாத்திரை கருத்துக்கள் இங்க பதிவு செய்யப்பட்டது. இறைவனுடைய ஏட்டில் நாம் எப்போது பிறந்தோமோ அதன் பிறகு எப்போது மறைவோம் என்பதை கூட அவன் அக்கௌண்ட் கரெக்டா எழுதி வச்சுதான் அனுப்புறான். எந்தெந்த வயதில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கேட்டுங்களா? அதைதான் எழுதுறாரு கண்ணதாசன். என்ன எழுதுறாருன்னா, இறைவனுடைய ஏட்டில் உன் கதை முடிஞ்சிச்சு. ஆனா நம்முடைய வீட்டில் அவன் என்ன அழகா எழுதுறான் பாருங்க. இறைவனுடைய ஏட்டில் உன் கதை ஓவர், ஆல்ரெடி பேக்கேஜ் முடிச்சு அனுப்பிச்சுட்டான். ஆனா நம்ம வீட்டுல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விழிப்பு நிலையும் இல்லாமல் செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்து மீண்டும் மீண்டும் அதில் துன்ப வயப்பட்டு யார் யாரையெல்லாம் குறை சொல்லக்கூடாதோ அவர்களையெல்லாம் குறை சொல்லி கடைசியில் ஆண்டவனையே குறை சொல்லுகின்ற நிலைக்கு வந்தாச்சு. நிந்திக்கிறானா இல்லையா ஆண்டவனை? என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிற, என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிற அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கிற இவருடைய வேண்டுதலை பார்த்து கேட்டு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்க ஒரு கோயில் இருக்குது, அங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்க கவலையெல்லாம் அப்படின்னு ஏற்றி விடுவான் கூட. இல்லைங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க நம்ம குளத்தூர் குமரன் நகர்ல முருகன் கோயில் இருக்கு. அங்க ஒரு முருகன் இருக்கிறாராம். எல்லாம் பெண்களுடைய கணிப்பு. இங்க ரெண்டு பெண்மணிகள் பேசிக்கிறாங்க. ஏன்னா அது உள்ள நான் மனவளக்கலை மன்றம் நடத்தியதுனால இந்த கான்வர்சேஷன் என் காதுல உழுது. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற முருகன் பவர் கம்மி. உடனே கேட்கிறவங்க ஆர்வமா அப்புறம் அப்படின்னு, சிறுவாபுரியில ஒரு முருகன் இருக்கிறார், அவருக்கு பவர் அதிகம். என்ன சொல்றீங்க? அம்மா, அது சுயம்புவா வந்தது, இது நாமளா இஷ்டப்பட்டு கட்டினது, அதனால இதுக்கு பவர் கம்மி. சரி, அப்ப எங்க வீட்டுக்காரன் நச்சரிச்சு எப்படியாவது சிறுவாபுரிக்கு போயிட்டே வந்துடணும் அப்படின்னு கேட்டவங்க முடிவெடுக்கிறாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, முருகன் என்றால் ஒரே ஆற்றல் படைத்ததாக தானே முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற முருகன் பவர் கம்மி, அந்த ஊர்ல இருக்கிற முருகனுக்கு பவர் அதிகம் அப்படின்னா தப்பு கணக்கா இல்லையா? ஆண்டவனை நிந்திக்கிறாயா இல்லையா? அப்ப இந்த முருகன் நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டாரு, அவர் மட்டும் கன்சிடர் பண்ணுவார்னா இன்னொரு விஷயத்தை பதிவு செய்தே ஆகணும். சுயம்பு அப்படின்னீங்கன்னா தானா வர்றது. தானா வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. சிந்து சமவெளி நாகரீகம் என்ற ஒரு ஆராய்ச்சி நம்ம எல்லாம் ஹிஸ்டரி படிக்கும் போது படிச்சிருக்கிறோம். 5000 வருடத்திற்கு முன்னே மனிதன் வாழ்ந்ததாகவும் அவன் பக்தி வழிபாட்டிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் தியான நிலையில் சிலைகள்லாம் இருந்ததாகவும் விநாயகர் சிலை இருந்ததாகவும் எல்லாம் பதிவு செய்து வச்சிருக்கிறான். அப்ப நம்மால் ஏற்கனவே கும்பிட்டு இருக்கிறான். காலத்தால் மண்மூடி போனது நகரம். இப்ப அது எல்லாத்தையும் அகழ்வாராய்ச்சி பண்ணும் போது வெளிப்பட்டு வருகிறது. இது எப்படி சுயம்புவாகும்? அப்படி இந்த மாதிரி நிறைய கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டான். நம்ம இவர்கிட்ட கேட்டால் என்ன, நீ யாருக்கிட்ட கேட்டாலும் உன்னுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொள்ளாமல், அதாவது உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாமல் நீ எந்த ஆண்டவனிடம் போய் முறையிட்டாலும் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய கஷ்டங்களோ துக்கங்களோ துயரங்களோ இன்னல்களோ இடைஞ்சல்களோ மாறுவதற்கு வழியே இல்லையப்பா. அதனால்தான் வேதாத்திரமாட்சி இந்த மனவளக்கலை யோகாவில் வந்து சேர்ந்து இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து அதை தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டே வந்தால் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாற்றங்கள் நிகழும். அடுத்தது எதிரார் வளர் நிலைகள்ல 3 நிலைகள் சொல்றார். மனவளக்கலை பயின்றால் அந்த வித்தியாசங்கள் விலகி போகும். ஏன் சாமி அப்படின்னா, மனம் விரிவடைந்து கொண்டே போகும் அப்பா. மனவளக்கலை பயிற்சிகள் செய்ய செய்ய, தியானம் செய்ய செய்ய, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்த நாம் தியானம் செய்யும் போது அமைதி நிலைக்கு வருகிறோம், ஆல்பா நிலை. அதன் பிறகு ஆழ்ந்த நிலைக்கு செல்லுகிறது மனம். அப்போது தீட்டா அலை. இன்னும் சமாதி நிலைக்கு செல்லும் போது டெல்டா நிலை. இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இந்த அலைச்சொல் வேகத்தில் மனம் இயங்க இயங்க மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தோணுமா அப்படின்னா, அவர்களுக்குள்ளேயும் பிரம்மம் என்ற இறைநிலை,
உனக்குள்ளேயும் பிரம்மம் என்ற இறைநிலை இருக்கிற போது இன்னொரு பிரம்மம் துன்பப்படுகிற போது இந்த பிரம்மம் கவலைப்படுமே தவிர அதை கொண்டாட்டமாக கருதுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால்தான் சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்றால் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு வேதாத்திரி மகரிஷியுடைய மனவளக்கலை மிகவும் வேண்டும் வேண்டும் தேவை தேவை என்று நினைக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த 3 வளர்நிலைகளுக்கு அப்புறம் என்னென்ன நன்மைகள், அதாவது மேன்மைகள், வல்லமைகள் இதன் மூலமாக உருவாகும் என்று வேதாத்திரியம் நமக்கு கூறுகிறது. மனவளக்கலை பாகம் 1 எடுத்தீங்கன்னா இந்த சார்ட்டை அழகா போட்டு நமக்கு நினைவுபடுத்தும் விதமாக கொடுத்திருப்பார் மகிழ்ச்சி. என்னென்ன வல்லமைகள் கிடைக்கும் இந்த கலையில் நாம ஏதாவது தியானம் செய்ய 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 நுண்ணிய நிலைக்கு மனம் செல்ல 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 ஒவ்வொன்றிலும் ஆய்வு செய்யக்கூடிய மனநிலை வரும். இதைத்தான் நுண்மான் நுழை புலன் அறிவு கிடைக்கும். நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்பது விளக்கம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, எந்த ஒரு நுண்ணிய நிலைக்கு சென்றாலும் அதில் உள்ள ரகசியங்களை ஆராய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும் பாருங்க, அதுதான் நுணுகி ஆராயும் தன்மை என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. அதனால நுண்மான் நுழை புலன் அறிவு என்ற ஒன்று பர்சிபிகாசிட்டின்னு ஆங்கிலத்துல வேற சொல்றார் மகரிஷி. இந்த நிலைக்கு மனவளக்கலையின் மூலமாக நாம் உயரலாம். வேற என்ன இதனால அப்படின்னு, இப்போ நம்மளோட குடும்பத்தில் ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தை மனவளக்கலை பயின்றவர்கள் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, எழுதுறார் வேதாத்ரி மகரிஷி, குயிக் டெசிஷன் அண்ட் ரைட் டெசிஷன் அப்படின்னு. என்னது என்ன குயிக் டெசிஷன்? என்ன? விரைவாக இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும், அதே நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். அப்ப மனவளக்கலை பயின்ற அன்பர்களுக்கு நுண்மான் நுழை புலன் அறிவு இருப்பதனால் குயிக்காவும் எடுப்பாங்க, ரைட்டான டெசிஷனும் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சிறப்பா இருக்கும். நார்த் மெட்ராஸ்ல ஒரு தவமையம் இருக்கிறது, மாதவரம் அறக்கட்டளையினுடைய தவமையம். மாசம் மாசம் 2 முறை போறேன் நான். அந்த குருமூர்த்தி வித்யாலயாவில் இருக்காது. அந்த மையத்தில் மெயின்டைன் பண்றவங்க அந்த ஸ்கூலுடைய ஹெட்மிஸ்ட்ரஸ். காலத்தின் சூழ்நிலை இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்னாச்சுன்னா, என்ஜினியரிங் படிக்கிறான், பொண்ணும் என்ஜினியரிங் படிக்குது, பையனும் என்ஜினியரிங் படிக்கிறாங்க. காலத்தால் இவர்கள் இருவரும் காதல் வயப்படுகிறார்கள். அதன் பிறகு இப்போ வீட்டினர் எதிர்ப்பு என்ன அப்படின்னா, அவர்கள் இனம் ஜாதி வேற, நம்ம ஜாதி வேற. நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நீங்க கொஞ்சம் வாங்கலாம் ஐயா, நீங்க கொஞ்சம் வந்து ஏன் என்ன கூப்பிட்டாங்க. அந்த பையனோட அப்பா விரல்ல ஜெயலலிதா மோதிரம் இவ்வளவு பெருசு போட்டுனது. இவந்தம்மா என்ன நினைச்சாங்க, நம்ம ஐயா எப்ப பாரு எம்ஜிஆர் பாட்டு பாடுவாரு, இவரு சொன்னா அவரு கேட்பாரோ, ஏதோ கணக்கு போட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸ் சொல்லலாம் இல்லையா, நம்ம மனவளக்கல் இருப்பதனால போனேன். என்ன முடிவு எடுத்திருக்கேன், அதெல்லாம் முடியவே முடியாது சார். ஏன் பிளாக் போர்டு மாதிரியா இருக்கான் அந்த பையன். இருக்கட்டும், உள்ள அப்படி இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு தான் தெரியாது. இல்லைங்க நடந்தது சொல்றேன், ஓப்பனா பேசுறேன். நான் இப்ப என்ன ஜாதி தானே கொடுக்க நிக்குது, பத்திரிக்கை அடிக்கும் போது எந்த ஜாதியும் போடாதீங்க, அந்த பையன் படிச்ச BE டிகிரி போடு, பொண்ணு படிச்ச BE டிகிரி போடு, முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். பெரிய மண்டபத்துல வச்சாங்க. மனவளக்கலை அன்பர்கள் வந்து குவிந்தார்கள், 3000 பேரு. ஜெகஜோதியாக நடந்தது திருமணம். இப்ப சமீபத்தில் பார்த்தேன், குழந்தையெல்லாம் விளையாடுது, அருமையா இருக்கு குழந்தை. கலர்ல என்ன இருக்கு, எப்படியும் 70-80 வானம் தூங்க போகுது எல்லாம். இல்லைங்க, நிறைய பேர் அந்த கலர் எல்லாம் பார்த்துன்னு, ஜாதி எல்லாம் பார்த்துன்னு, ஜாதி மதம் இனம் கடந்த ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக இருந்தால் வேதாத்ரி மகரிஷியினுடைய சங்கம் தான் தைரியமா. இப்ப கூட ஒரு 2-3 பேர் என்கிட்ட சொல்றாங்க, சார் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க. என்ன அப்புறம் நீங்க வேற மாதிரி எதிர்பார்த்தா என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற. நான் சார் எந்த மதமா இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு வர்றாங்க. என்னன்னா பொண்ணு நல்ல பொண்ணு, அவ்வளவு. இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறாங்கன்னா வேதாத்ரி மகேஸ்வரிய மனவளக்கலை வெகு விரைவாக சமுதாயம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. காலத்தால் ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகிறது என்பது மட்டும் நிச்சயம்.
அப்படின்னா தற்கால சூழ்நிலைக்கு வேதாத்ரி மகர்ஷியினுடைய மனவளக்கலை யோகா வேணுமா வேணாமன்னா கண்டிப்பா வேணும். இப்ப எடுத்தாங்க பாருங்க, குயிக் டெசிஷன், ரைட் டெசிஷன், நுண்மான் நுழைப்புலன் அறிவு இதன் மூலமா. அடுத்தது என்ன அப்படின்னா ரெசிப்டிவிட்டி, கிரகிக்கும் திறன் அதிகமாகும். அதற்கும் உதாரணம் வேற யாரும் சொல்ல முடியாது, கோபால் தான் சொல்லணும். மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெஞ்ச ஆணவம் கிடையாது, நிறைய ஆணவம். நார்த் சைட்ல இருந்து, வடநாட்டு பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு பாஸ், எனக்கு நான் செய்த கம்பெனி பிரைவேட் கம்பெனி, அதுல ஒரு வைஸ் பிரசிடென்ட் போஸ்டுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு தமிழே தெரியாது. இப்ப நான் எப்படின்னா, நான் தான் சீனியர் அந்த கம்பெனியில். அதனால என்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு வட்டம். அவரு கிளாஸ் ரூம்ல இருந்து என்ன நோட் பண்ணிட்டே இருக்கிறார். என்ன வேலை செய்யறானா, இல்ல இங்க மீட்டிங் போட்டுன்னு இருக்கிறானா, ஏதோ யூனியன் ஆரம்பிக்க போறானா அப்படின்னு என்ன நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் என்ன பண்ணது, அவரை கண்டுக்கிறது இல்லை. என்ன காரணம் தெரியுங்களா? இப்பதான் வந்தான் அவன், நான் எவ்வளவு நாளா இருக்கிறேன். இல்லைங்க, ஆனவன் ஆட்டோமேட்டிக்கா வருது. மகரிஷி கிட்ட ஒருத்தர் வேடிக்கை கேட்டாரு, ஏன் சாமி எல்லாருக்கிட்டையும் அந்த அகங்காரம் இருக்கிறது, என்ன இன்பில்ட்டா இருக்குது, என்ன பண்ற சாமின்னா, நாம எல்லாரும் அகண்டாகாரத்திலிருந்து வந்ததனால் அகங்காரம் என்பது இயல்பான குணமாக இருக்கிறது அப்படின்னு வேடிக்கை தான் சொன்னார் மகரிஷி. இருக்குங்க, சும்மா சொல்லலாம், நான் அப்படி எல்லாம் கிடையாதுங்க, நான் ரொம்ப அப்படி எல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு போய் பார்த்தீங்கன்னா மேட்டர் தெரியுது. அதனால இது இருக்கிற வரைக்கும் நம்மால எந்த ஆன்மீக உயர்வையும் பெற முடியாது. அதனால மற்றவர்கள் சொல்லுவதை கேட்கணும். ஆனால் இங்க வர்றதுக்கு முன்னாடி கோபாலுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. வயதில் மூத்தவராக இருந்தாலும் சொல்லும் போது கேட்டுக்கொண்டு அவர் நகர்ந்த பிறகு அவரை பற்றி விமர்சிப்பது இயல்பான குணம். கிழவனுக்கு வேற வேலையே கிடையாது. இப்ப நான் போய் சொன்னாலும் அந்த கிழவனுக்கு வேற வேலை சொல்லுவானா சொல்ல மாட்டானா, அதே சிரிப்பு. அதனால அந்த நேரம் அந்த கிரகிக்கும் திறன்ல யார் அதை சொல்றாங்க நம்ம கொஞ்சம் கேட்போன்ற எண்ணம் கிடையாதுங்க. இப்போ வந்துருக்குது, அவங்க என்னதான் சொல்றாங்க கேட்போமே. அந்த ரெசிப்டிவிட்டி மனவளக்கலையின் மூலமாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் பாருங்க, வேதாத்ரி மகர்ஷி உடற்பயிற்சி செய்த பிறகு தியானம், தியானம் கற்றுக்கொண்டு மனதினுடைய அலைச்சொல் வேகம் குறைந்த பிறகு அகத்தாய்வு. வந்த உடனே அகத்தாய்வு எடுக்க போறேன், உட்காருங்க எல்லாம், ஐயோ எவ்வளவு நேரம் எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கறான். எப்படியும் 5 மணி வரைக்கும், 9:30 இருந்து 5 மணி முன்னெல்லாம் நாங்கெல்லாம் மாட்டிட்டு முடிச்சோம். இதுல வேற கோபால் மாட்டினதுல 5 அகத்தாய்வு. அது எப்படியோ நம்ம எஸ்கே மையெல்லாம் மீட்டிங் போட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 3 அகத்தாய்வு கட 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 கடன்னு முடிக்கலாம். இல்லைங்க, அந்த 5 அகத்தாய்வு பார்த்தீங்கன்னா எல்லாம் முதுநிலை பேராசிரியர்கள் தங்களுடைய அனுபவத்தை எல்லாம் பாடமாக சேர்த்து கொடுத்து நல்ல உரமிட்டு வளர்த்தார்கள் மனவளக்கலையை நம்ம. அதனால இப்ப யார் சொன்னால் என்னதான் சொல்றாங்க கேள் கோபால், இப்ப கேட்கிற அளவுக்கு அந்த ரெசிப்டிவிட்டி இதன் மூலமாக. 2 அடாப்டபிலிட்டி அப்படின்னா என்ன, அடாப்டபிலிட்டின்னா சக அமைதல், மற்றவர்களோடு ஒத்தும் உதவியும் போதும். சின்ன உதாரணம் சொல்றேன். ஆழியாருக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான், மகரிஷினுடைய ஆசியின்படி வருடா வருடம் நான் ஆழியாருக்கு வர வேண்டும், வரும்போது என்னோடு 10 நபர்களை மனவளக்கலை பயிற்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்று மேடையில அனுபவரை பேசுறேன். மகரிஷி அவர்கள் திரும்பி பார்க்கிறாரு, இந்த மூஞ்சி 10 பேர் அழைச்சின்னு வருமா அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டார். குருவுக்கு எல்லாரும் சமங்க. சீடன் மூடனாக இருந்தாலும் தன் நிலைக்கு உயர்கிறவரை உண்மையான குரு விடமாட்டார். என பார்த்த உடனே இதுதான் ஆசீர்வாதம் என்று சத்தியமா நான் அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பேரை கூட்டும் போகும்போது பெண்களிடம் ஒரு குறைவா சொல்லல, கொஞ்சம் அடம், எல்லாம் உட்காருங்க அவங்கவுங்க சீட்ல, அவங்கவுங்க சீட்லாம் வேணாங்க, என் ஃப்ரெண்டு அங்க இருக்கிறாங்க நான் அங்கதான் உட்காருவேன், என் ஃப்ரெண்டு அங்க இருக்கிறாங்க அங்கதான் உட்காரு, தாராளமா உட்காரு. சரி, எனக்கு ஜன்னல் ஓரம் தான் வேணும்னு ஒன்னு அடம் முடியும். ஏமா டிடிஆர் 10 மணிக்கு வந்து செக் பண்ண பிறகு அவங்க போய் அவங்க பர்த்ல படுத்துக்க போறோம், இதுக்கு என்ன ஜன்னல் ஓரம்,
நைட்டு கூட ஜன்னல் எட்டி எட்டி பார்ப்பேன்னா ஜன்னல் மூடி தான் படுப்பீங்க. அதுக்கு என்னம்மா அப்படின்னா, எனக்கு ஜன்னல் ஓரம் தான். எல்லாம் உக்காந்து அவங்களுடைய நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்ட பிறகு அக்கறையா கேட்பாங்க, ஐயா உங்க சீட்டு எங்க ஐயா? அன்பு பாருங்க. ஏம்மா நீங்க எல்லாம் உக்காந்து முடிஞ்ச பிறகு கிடைச்சா எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா, அந்த சீட்ல நான் உக்காந்துப்பேன். அந்த சீட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த லோயர் பர்த் மிடில் பர்த் எல்லாம் உக்காந்துன்னு கதை பேசிட்டு இருப்பான். கிடைச்சா நம்ம எது கிடைக்கணும்னா அப்பர் இல்லைங்க, உண்மை இல்லை. முதல்ல எல்லாம் சங்கடப்படுவேன் நான். இவங்களெல்லாம் கூட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆழியாருக்கு போனா நம்மளை எங்க தள்ளிட்டாங்க பாத்து அப்படின்னு நினைச்ச காலம் ஒன்று கோபால் நினைப்பான். அதன் பிறகு ஒரு திடீர்னு ஒரு ஞானோதயம் வருது. என்ன அப்படின்னு மேல நம்ம மன்ற அன்பர்கள்லாம் அழைச்சிட்டு போகும்போது ஒரு அருட்காப்பு போடும். ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி அருட்காப்பு போட்டு எல்லாரையும் அவங்க சீட்டுக்கு போக வைக்கிறது. கொஞ்ச காலமா நான் ஆரம்பத்திலாம் பண்றது இல்லை, தெரியாது. அதன் பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இவர்களுக்கெல்லாம் ஒரு அருட்காப்பு போட்டோம்னா சிறப்பா அப்படின்னு அனுப்பும். போட்டு இருக்கிறத பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு பேராசிரியர், துணை பேராசிரியர், எங்க மன்றத்துல இருந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க ஐயா, அவங்களுக்கும் ஒரு அருக்கா போடுங்கண்ணா. அதுக்கு என்னம்மா காசா பணமா? நான் வந்து அவங்களுக்கு ஒரு அருக்கா போட்டு இப்ப போய் மேல போய் படுக்கிறேன். கோபால், இந்த கம்பார்ட்மெண்ட் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் மனிதர்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இவங்க 2 பேர் தானா? சேரன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? பெரும்பாலான நேரம் பிரம்மஞான வகுப்பு, அருள்நிதி வகுப்பு நடக்கிற போது பாத்தீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸ்ல, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ல சென்னை வாசிகள் 70% இருப்பான். நான் உணர்ந்தது, அனுபவிச்சு. அதனால படுத்துக்கிட்டு யோசிக்கிறேன், ஏன் கோபால் நீ பேசாம சேரன் எக்ஸ்பிரஸுக்கே ஒரு அருக்கா போட. சத்தியமா எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் சேரன் எக்ஸ்பிரஸில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் அமையுமாக. சரி கோபால், முன்னாடி போயிட்டு இருக்கிற ப்ளூ மவுண்டன் எங்கேயாவது டிரைல்மெண்ட் ஆனா என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கும் ஒரு அர்க்காப் சேர்த்து போடு. மனம் விரிவடைகிறது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த மைண்ட். வேதாத்ரி மகர்ஷி பேருலக மக்கள் எல்லாம் பெற்று நலம் காண, அவருடைய எண்ணம் எப்படி இருப்பார்? அவருடைய சீடனுக்கு கொஞ்சமாவது வரணுமா நான் விரிஞ்சு, அதனால 2 ட்ரெயினுக்கு போடுற அளவுக்கு மனம் விரிவடைது. இதுதான் அடாப்டபிலிட்டி, சக அமைதல், மற்றவர்களோட ஒத்தும் உதவிப்பார். அது அது ஒரு இனிமை இருக்கும் பாருங்க. ஐயா கிட்ட நான் சொன்னேன்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. ஐயா கிட்ட அதை கேட்டனா உடனே அப்படிதானே இருக்கணும். ஐயோ அவங்ககிட்ட போய் கேட்கவே முடியாதுப்பா, பேசவே முடியாது, அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழுகின்ற ஒரு பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறார் வேதாத்ரி. சக அமைதல். அதன் பிறகு பாத்தீங்கன்னா மேகனானிமிட்டி அப்படின்றார். என்னன்னா பெருந்தன்மை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், குடும்ப அமைதிக்கு மட்டும்தான் எவனோ சொல்லி எழுதியிருக்கான். அது மாதிரிலாம் இல்லை, எல்லா இடத்திலேயும் இது பொருந்தும். மேகனானிமிட்டி என்பது பெருந்தன்மையாக அந்த பக்குவம் இந்த பயிற்சியின் மூலமாக வருது. 5வது வல்லமை என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன் கிடைக்கும். இப்ப நிறைய பார்க்கிறோம், நிறைய பேராசிரியர்கள் மகரிஷி காலத்துல எல்லாம் சொற்பமான பேராசிரியர்கள் இருந்தாங்க. இப்ப டெவலப்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட், டபிள்யூசிஎஸ் ஸ்மார்ட் என்ன பண்ணுதுன்னா வருஷா வருடம் பேராசிரியர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப 20,000க்கும் மேற்பட்ட பேராசிரியர். ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட். என்ன ஒருத்தர் வந்து திருக்குறள் மூலமா பாடத்தை விளக்குகிறார், ஒருத்தர் பாரதியார் கவியின் மூலமாக பாடத்தை விளக்குகிறார், இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தை விட்டு வெளிவராமலே பாடத்தை விளக்கி கொண்டிருக்கிறார். என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி அவரவர்கள் திறமையை, இப்ப கோபால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணதாசனை விடுறதே கிடையாது, அவரை வச்சே நடத்து. கரெக்டுங்களா? அந்த அடிப்படையில் அவரவர்கள் திறமை வெளிப்படுதா இல்லையா? கண்டிப்பா. கரெக்டுங்களா? அந்த கிரியேட்டிவிட்டி, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறவங்க. ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குது, சினிமா பாட்டு. கோபாலுக்கு மைண்ட் வேற மாதிரி ஓடிடுது. இந்த பாட்டை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி மாத்தலாம்?
வெட்டவெளி எனும் கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவரும் இல்லை. வெட்டவெளி எனும் கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவரும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலமில்லை அதிலே, கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலமில்லை அதிலே, கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. அதுதான் ஆனந்தமய கோஷம். இந்த சிற்றின்பங்கள்லாம் ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நாக்கில் இருக்கிற வரைக்கும் சுவையா இருக்கும். இறங்கிச்சுன்னு வச்சுங்க நெஞ்சுக்குயில, ஐயோ. ஆனால் அந்த ஆனந்தமய கோஷம் இறைநிலை உணர்வோடு இருக்கிற போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா எவ்வளவு நேரம் போறதுன்னு தெரியாது. அதை நினைச்சு எழுதினாரோ என்னவோ எனக்கு தெரியாது. அந்த பாட்டு என் காதுல விழுந்த உடனே நமக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி. இவர் எல்லாம் ரசிக்கிறீங்களா இல்லையா? ரசிப்பாங்க. வரிகள் அந்த மாதிரி, அந்த அடிப்படையில கிரியேட்டிவிட்டி உருவாகி இருக்கிறது இந்த மனவளக்கலை பயிற்சியின் மூலம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ செல்லும் இடமெல்லாம் நமக்கும் சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு இசைவான தன்மை வருகிறது. ஹார்மனி அப்படின்னு எதிர்பார்மா இது இசைவான தன்மை. கடந்த 15ஆம் தேதி ஓசூர் அறிவுத்திருக்கோயிலிருந்து ஒரு கால், 4வது விசிட் நான் போறேன் ஓசூர். அங்கே நாம் பேச வேண்டிய நேரம் 1 மணி நேரம், புக் ஃபேர், புத்தக கண்காட்சி. ஆனால் நான் வேலூர்ல இருந்து போறதுக்கு 4 மணி நேரம் ஓசூர், ரிட்டனுக்கு 4 மணி நேரம். அங்க போன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா இந்த 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணும், நீங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து எங்க அறிவுத்திருக்கோயில தங்கிடுங்க. நானும் அப்படியெல்லாம் தங்க முடியாதும்மா, ஏசி ரூம் போடணும் அப்படியெல்லாம் சொல்லலாம். நான் என்ன அறிவுத்திருக்கோயில தங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே கிடையாது. அந்த இசைவான தன்மை, உடனே 2 பேர் போறாங்கம்மா, அங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், எல்லாமும் ரெடி பண்றான். நான் போன நேரத்துல சொபஸ்டிகேட்டட், அவ்வளவு சந்தோஷமாக இசைவான தன்மையை ஒவ்வொருவரும் முன்னின்று செய்யறாங்கன்னா வேதாத்ரி மகரிஷியுடைய மனவளக்கலை செய்த மாயம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், அறிவுத்திருக்கோயில் 4 மாடி, வேற யாரும் கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, பயமுத்துறாங்க. மகரிஷி இருக்காருங்க, நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா பின்ன என்ன பண்ண முடியும், அதுக்காக வேற யாரும் நான் கூட்டின்னு வர்றது நானு அப்படின்னா, சரி இருக்கிறேம்மா அட்ஜஸ்ட் பண்ணி. இந்த இசைவான தன்மை இல்லைங்க. காலையில ஒருத்தர் அது என்னவோ டீ போட்டு வந்தாரு, மல்லி ஏதோ கிரீன் டீ மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. காலங்காலத்தால அதை குடிக்கும். அது இல்லாம ஓசெல்லாம் குளிருது. அங்கிருந்து நம்ம ஊருக்கு வந்த உடனே இங்க நிறைய அனல் மிக்க ஆள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அலைவரிசை சரியில்லை. அங்க அலைவரிசை இசைவான தன்மையாக இருக்கிறது. நான் உணர்ந்ததை சொல்றேன். இங்க ரொம்ப அனலா இருக்குதுங்க. அதனால மகரிஷி சொல்றாங்க, இந்த மனவளக்கலை பயிற்சிகள் அனைவருக்கும் போய் சேர்ந்து விட்டது என்றால் நீ செல்லும் இடமெல்லாம் இசைவான தன்மை உள்ள மக்கள் இருப்பாங்க. இந்த இசைவு நமக்குள்ள என்ன மாற்றத்தை கொடுக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மகிழ்வு, ஒரு நிறைவு நிச்சயமா கிடைக்கும், சந்தோஷமா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு 1 மணி நேரத்துக்காக நாங்க என்ன பண்றோம், நம்ம அறிவுத்திருக்கோயிலே ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் சார், நீங்க சீக்கிரம் வந்துருங்க, 10ல இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு தத்துவ விளக்கம் போடும். போட்டுங்க, நல்வரம்னு ஒண்ணு போடு. அது நிறைய இடத்துல நல்லா ரீச் ஆச்சு, அதனால போட்டு விட்டேன் நான். ஆனா போற வேலைக்கு 11 மணி ஆச்சு. அது வரைக்கும் தவம் பண்ற மாதிரியே உக்காந்துன்னு இசைவான தன்மையில இருக்காங்க. இந்த ஆள் பாரு நேரத்துக்கு வர்றானா பார், அப்படி இப்படின்னு எல்லாம் நெகட்டிவா நினைக்காம, ஐயா அங்கிருந்து வர்றாரு, அது வரைக்கும் நாம என்ன பண்ணலாம், தவம் பண்ணலாம். 1/2 மணி நேரம் தவம் பண்ணாங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ண வேலைக்கு நான் ரெடி ஆகி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு வந்து உக்காந்த உடனே
மகிழ்ச்சியான முகங்களை பார்க்க. கரெக்டுங்களா? இந்த இசைவு நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கதா இல்லையா? சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது, ஹாப்பினஸ். பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் இந்த பேச்சு முடிச்சு சாயந்தரம் புக் ஃபேர்ல போய் 1 மணி நேரம் கலக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதாத்திரிய மகரிஷியினுடைய புகழை அந்த மண்ணிலும் போய் விதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படின்னா இதன் மூலமாக நமக்கு மெய்யறிவு மேலும் மேலும் கிளியர் ஆகும். அதன் பிறகு அந்த மெய்யறிவை உணர்ந்து விட்ட பிறகு கிடைக்கிறது பாருங்க அமைதி அப்படின்னு எதிர்ப்பாங்க. இதெல்லாம் மேன்மைகள். 5 வல்லமைகளுக்கு அடுத்து மேன்மைகள் வரும்போது இசைவு, நிறைவு, மகிழ்வு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா மெய்யறிவு, அமைதி என்று இந்த சார்ட்டை முடிச்சிருப்பார் வேதாத். அப்போ இப்ப இருக்கிற மனிதனுக்கு என்ன தேவை என்று சொன்னால் அமைதி. தனி மனிதன் அமைதி பெறும். அவன் அமைதி பெற்றால் அவன் குடும்பம் நிச்சயமாக அமைதி பெறும். நான் அமைதி பெற்றதனால் தாங்க எங்க வீட்டுக்கார அம்மாவை வாத்தி 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 மனவளக்கலை கொண்டார். பிள்ளைகள்லாம் அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் போய் இதுல சேர்ந்துட்டாங்க. எங்களுக்கும் என்னென்ன முதல்ல காயகல்பத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் படிப்படியா என்ன பண்றோம்னா சேர்ந்துட்டாங்க. அவர்களும் இதுல அருள்நிதி பயிற்சி வரைக்கும் வர்றாங்கன்னா எப்படின்னா நாம முன்மாடலாக முன்மாதிரியாக அவர்களுக்கு இருந்ததனால் அவர்களுக்கும் ஒரு விழிப்பு நிலை. கேட்டுங்களா? இது நடந்தது. அப்போ தனி மனிதன் அமைதி, இதை கொண்டு அவன் குடும்பம் அமைதி பெறணும். அதன் பிறகு சுற்றம், அவனை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல அவனுடைய சொந்தங்கள் அமைதி பெறணும். அதன் பிறகு அவன் வசித்துக் கொண்டிருக்கிற பகுதி அமைதி பெறணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உலகம் அமைதி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு உன்னதமான நோக்கத்தை கொண்டு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினது மட்டுமல்ல, உலக சமாதான திட்டத்தையும் நிறுவியிருக்கிறாங்கன்னா வருங்காலத்திற்கு இதெல்லாம் தேவை. என்னவா ஒரு இஷ்டத்துக்கு எழுதிட்டாருன்னா அதையும் என்ன எப்படி எழுதுறாரு அவர்? தெய்வீகமான எண்ணத்தால் எனக்கு இந்த எண்ணம் வந்ததுன்னு நான் எழுதுறேன். என்ன சாமி வந்ததுன்னா, நான் 2ஆம் உலகப் போரை அனுபவபூர்வமாக சந்தித்தேன். எத்தனை கோடி தனங்கள் அங்க அதுல உயிர் மாய்ந்தார்களோ அதையெல்லாம் எனக்கு ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்தி என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த போர் இல்லாத ஒரு நல்லுலகம் மலர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தெய்வீக எண்ணத்தால் எனக்கு எழுந்தது. அதனால்தான் உலக சமாதான திட்டத்தில் முதல் திட்டம் எது என்று சொன்னால் போர் இல்லா நல்லுலகம். அது எவ்வளவு தைரியம் பாருங்க. ஐநா சபைக்கே போய் இந்த உலக சமாதான திட்டத்தை தீர்மானமாக நிறைவேற்றி கிட்டத்தட்ட 200 நாடுகள் அதில் பங்கேற்று அமர் ஷீல்ட் என்ற ஒரு ஆடிட்டோரியத்துல இந்த நிகழ்ச்சி நடத்த என்ன தைரியம் வேணும். இதுலயும் படிச்சது 3ஆம் வகுப்பு. அதுவும் ஐநா சபையில போய் ஆங்கிலம் பேசணும் அப்படின்னா நமக்கெல்லாம் தொட நடுங்க போக மாட்டேன் நான். தீர்மானம் நிறைவேற்றி எல்லார்கிட்டையும் சைன் வாங்கி அது ஒரு புக்கம் உலக சமாதான திட்டம், உலக சமாதானம் என்ற புத்தகத்துல இதெல்லாம் இருக்குங்க. முதல்ல எழுதின புத்தகம் அதான் வேதாத்திரி மகரிஷி. தமிழிலும் எழுதியிருப்பார், ஆங்கிலத்திலும் எழுதியிருப்பார். அதுல இது முக்கிய இடம் வகிக்கிறது. அப்படி என்றால் இப்போது இருக்கிற நிகழ்வுக்கு தேவை எது என்று சொன்னால் தனி மனிதன் நாம். அதுக்கு வேற என்ன செய்யணும்னா, வேற நீ என்ன செய்தாலும் அமைதி கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போனா அமைதி இருக்கும், அந்த கோயிலுக்கு போனேன்னா அமைதி கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ மொட்டை அடிச்சேன்னா நல்லா ஆயிடும், அதுக்கப்புறம் காது குத்திக்கினா நல்லா இருக்கும், என்னென்ன சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, இந்த கல் வைத்த மோதிரத்தை போட்டேன்னா உனக்கு துன்பம் எல்லாம். இந்த மாதிரி எதையோ சொல்லி நம்மளை மிஸ்கைட் பண்றது. மிஸ்கைடுன்னா நாங்க திசை மாற்றம் செய்து அவர்கள் வழிக்கு கொண்டு போவது. ஆனால் வேதாத்திரி மகரிஷி என் வழிக்கு நீங்கள் எல்லாம் வரணும்னு அவருக்கு சொன்னதே கிடையாது. நான் இதையெல்லாம் உங்களுக்காக எழுதியிருக்கிறேன். உனக்கு இது ஏற்புடையதாக இருந்தால் இந்த பயிற்சிகளை கடைபிடித்து இந்த ஆன்மீகத்தில் தக்க உயர்வு பெற்று மற்றவர்களுக்கும் நீ என்ன பண்ணலாம், இதை கொண்டு போய் கொடுக்கும். மற்ற ஆன்மீக சங்கங்களில் குருவாக நீ மாற முடியாது. ஆனால் வேதாத்திரி மகரிஷியுடைய சங்கத்தில் மட்டுமே அவர் நிலைக்கும் நம்மை உயர்த்தி விடுகிறார். அதான் பிழைப்போக்கி தரமுயர்த்தும் மனவளக்கலை. என்னுடைய தரத்தை மட்டும் உயர்த்தவில்லைங்க, உன்னால் மற்றவருடைய தரமும் உயரும் இல்லையா அந்த மனவளக்கலையில. அதனால் மற்றவர்களையும் நீ உயர்த்தக்கூடிய வல்லமை பெறுவாய் இதன் மூலமாக.
அதனால்தான் அருட்தந்தை வேதாத்திரி அவருடைய பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி படிப்படியாக ஒரு ஆன்மீக உயர்வை கொடுத்து கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துவார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. தவம் செய்கிறோமோ இல்லையோ தவச்செல்வர் கோபால்னாரு. தவம் வராதுங்க அந்நேரத்துக்கு. ஆரம்பத்துல எல்லாம் என்ன தவம் வரும்? இப்ப இருக்கிற மாதிரி கைடு எல்லாம் கிடையாது. ஆசிரியர்கள் முறையாக தீட்சியம் கொடுக்கறது இல்லை. அப்போ பின்னாடி 3 தட்டு தட்டுவாங்க, முன்னாடி வந்து 3 குத்து குத்துவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வருதா, ஆக்டிவேட் பண்றியா அப்படின்னு. என் நண்பர் இருக்காரு நடராஜன் சார், எனக்கு முன்ன சீனியர் அவரு. அவரு வந்து குற்றாலலிங்கம் தான் குரு எங்களுக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னவோ பண்ணாரு, வந்துதான்னா வந்ததுன்னு சொல்லிட வேண்டியது, பொய்யாவது சொல்லணும். இல்லைன்னா அவர் தப்பா நினைப்பாரு. என்னப்பா 6 மாசமா ஆச்சு தீட்சை கொடுத்து, இன்னுமா உனக்கு ஆக்கினை வரல அப்படின்னா, வரலன்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் அதற்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பாருங்க. நல்லபடியா நடந்துட்டு இருக்கு நிகழ்வு. கேட்டுங்களா? அதன் அடிப்படையில வேதாத்திரி மனுஷனுடைய நோக்கம், நீ அமைதி பெறணும்பா. அதற்கான பயிற்சி முறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ முழுமையாக கற்று தேர். அதுக்கப்புறம் மற்றவளை போய் திருத்தலாம். நானே திருந்தாத போது மற்றவளை நான் எப்படி திருத்துவது? நான் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறேன் என்று அனுபவத்தை தான் சொல்ல வர்றேனே தவிர, ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் உங்களெல்லாம் பாருங்க அடுத்த மௌனத்துக்குள்ள மாத்தி காட்டுறேன் அப்படியெல்லாம் என்னால. கேட்டுங்களா? அந்த அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்திரி 1 வருடம் 2 வருடம் இல்ல, கிட்டத்தட்ட 50 வருட காலம் ஆராய்ச்சிக்கு பிறகு மனவளக்கலை யோகாவை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார். அது நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மற்றவர்கள் கைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பிரம்மஞானியாகவோ அருள்நிதியர்களாகவோ அப்படியே இல்லத்தில் அமர்ந்து விடாமல், அடுத்த நிலை என்ன, அடுத்த நிலை என்ன என்று உயர்ந்து ஆன்மீக உயர்வை பெற்று நீங்களும் பேராசிரியர்கள் ஆகி மற்றவர்களையும் இந்த நிலைக்கு உயர்த்த. தனியொரு மனிதன் திருந்தி விட்டால் திரைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை, பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தனி மனிதன் ஒழுக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் மூலமாக குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற அளவில் இந்த மனவளக்கலை நிச்சயமாக தற்கால சூழ்நிலையில் அவசியம். அங்கங்க 2 நாடு சண்டை போடும், பாக்குறோமா இல்லைங்களா பேப்பர்ல? ஒவ்வொரு நாளும் மனித குலம் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைக்கு அதை உயர்த்தாமல் என்ன பண்ணணும், தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகம் எங்கும் தற்போதுள்ள தேவை மனவளக்கலை யோகாவை வெகு வேகமாக பரவச் செய்ய வேண்டும். கரெக்டுங்களா? அதனால உங்களால் இயன்ற தொண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால் இந்த மன்றத்திற்கு ஒரு 4 பேரையாவது நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், கொண்டு வந்த வினை தொண்டு செய்து கழிக்கும். அதனால்தான் வேதாத்திரி வலியுறுத்தி எழுதிட்டு போயிருக்கிறார் ஒரு கவியை. நான் அடிக்கடி எல்லா மன்றங்களிலும் இதை வலியுறுத்தி சொல்றேன். என்னத்துக்காக அப்படின்னா, அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உளத்தே எழுப்பி விட்டாய் அறிவேன். இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உளத்தே எழுப்பி விட்டாய் அறிவேன், உறைவாய் என் உள்ளத்து அறிவாய், உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆகும். உலக சமுதாய சேவா சங்க நிறுவன தலைவர் அருட்தந்தை வேதாத்திரி. அவர் ஆண்டவங்கிட்ட போய் வேண்டுதல் என்ற தலைப்பில் இந்த கவி எழுதுறாரு. நான் படிச்சு படிச்சு உருகிறாங்க. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என் உளத்தை எழுப்பியது யாரப்பா? இதான்
உறைவாய் என் உள்ளத்து அறிவா என்னன்னா, உனக்குள் நான் எனக்குள் நீ. நீ வெளியே எல்லாருக்கும் இறைவனா இருக்கிற, ஆனா எனக்குள்ள என்னவா இருக்க, அறிவா இருக்கிறப்பா. அதனாலதான் எழுதுறாரு, உறைவாய் என் உள்ளத்து அறிவாய். உனக்கு என்னை தந்தேன் சரணாகதி, சரண் அவன் கதி என்ற பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்திரமசி இறைவனிடம் சரணாகதி அடைந்து என்னை ஒரு சிறிய தொண்டனாக உலகுக்கு எவ்வளவு பெரிய ஆள், மகான். ஆண்டவன்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பாருங்க. நம்ம என்ன கேட்கணும்? என்னை ஒரு சிறிய தொண்டனாக வேதாத்திரி மகரிஷிக்கு ஆக்கு. அவர் அளவுக்கெல்லாம் என்னால் பிராட் மைண்ட் எல்லாம் இல்லை. என்னால முடிந்த வரைக்கும் சர்வீஸ் பண்றேன். அதுக்கு அவர் உறுதுணையா இருக்கணும். கண்டிப்பா இருப்பார். அதான் சொல்றாங்க இல்லையா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மகரிஷி முன்னாடி போயிட்டே இருப்பார், நான் பின்னாடி போய். முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். இந்த வரியை ஹைலைட் பண்ணும். முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சும்மா ஏனாதானு மனவளக்கலை யோகா படிக்காது, உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும். இப்படி உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களால் தான் உலகில் உள்ள மன்றங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஏன்னா உணர்ந்து நம்மள மாதிரி மற்றவர்களையும் இந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற மனோ நிலையில் அரும் தொண்டு செய்து எல்லாரையும் உயர்த்த. இது உண்மைங்க. அதுதான் எழுதுறார். மனம் வருத்தி என்னன்னு, முறையாக அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். என்னால முடியல. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வேதாத்திரிய விதைகளை சமுதாயத்தில் கொண்டு போய் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது இப்ப பாத்தீங்கன்னா மலிச்சு வந்து. அப்ப இந்த யோக நெறி அவசியமா இல்லையான்னா, தற்கால சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் பாருங்க ஒரு சண்டையே நடக்குது. செல்லுக்கு, டேபு, லேப்டாப்பு, டிவி, இதுல எல்லாம் மூழ்கி உறவுகளை மறந்து அதுல ஐக்கியமாயிடுச்சு. இன்னும் காலத்தால் என்ன ஆகும்னா, ஓ இந்த அம்மா தான் அம்மா போல இருக்குது, நம்ம வீட்லயே இருக்குது, அப்படிதான் பார்ப்பான். ஏன்னா இதுல கண்டினியூட்டி இருக்கணும், இதை விட்டுற மாட்டான். அம்மாவா அப்புறமா செகண்ட் திங். அதனால இதுல இருப்பான். நடக்காது பாருங்க. உறவு இல்லை. நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய உறவு இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த ஒரு கேள்வி ஒண்ணு வருது, அந்தாண்ட ஒரு ஆயா ஒண்ணு வருது, இந்தாண்ட ஒரு பாட்டு, நிறைய இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருந்தோன்னு வச்சுக்க, என்ன பில் ஆகுது மாசம் தெரியுமா, அதனால நீ என்ன பண்ற, இன்னையோட சாப்டர் முடிச்சுக்கணும், உங்க அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ துரத்தி விட்டுருவான். இப்பயே துரத்துறாங்களா இல்லையா? அப்பா நீங்க நாளைக்கு தம்பி வீட்டுக்கு போனோம், இன்னைக்கு 31 நாளைக்கு, நீ அதனால சோறு போடுறதுக்கு கூறு போடுறான் பார். ஆமாண்டா மறந்தே போனடா, நீ காட்டின அன்புல அப்படியே லயமாட்டா. அதெல்லாம் கிடையாது, நேத்துலன்னு சொல்லிங்கிறேன் நான். முதல்ல அங்க கடை நடைய கட்டுன்றான். இதாங்க. அப்ப இக்கால சூழ்நிலைக்கு அருட்தந்தை வேதாத்திரமாசிரியன் இந்த யோக நெறி அவசியம் தேவை தேவை என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய ஐடி துறையை சார்ந்த வீரப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, பொறுமையாக வேதாத்திரி கருத்துக்களை என் மூலமாக கேட்ட நம்முடைய மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி, நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாமாங்க ஐயா? நன்றிங்க ஐயா. முதலாவது அன்பராக ஜோதிநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுல ஐயா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அன்பர் வந்திருக்காங்க ஐயா, கேக்குறாங்க ஐயா. கேளுங்க. ஜோதிநாதன் ஐயா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் கேக்குதுங்களாம்மா? கேக்குது ஐயா, கேளுங்க கேளுங்க. ஐயா ஜோதிநாதன் ஐயா, ராணிப்பேட்டை பெல் தவமயத்துல பேசுறேங்க ஐயா. தெரியுது ஐயா, புரிஞ்சுக்கிட்டேன். சிறப்பான உரைங்க ஐயா. அப்படியா? சந்தோஷம். பாடல் எல்லாம் சொல்லிட்டு மகரிஷியுடைய கவிகள்லாம் சொல்லி நல்லா சேர்த்து நல்லா அழகா கொடுத்தீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கேள்வி ஒரு ஒரு கேள்விங்க ஐயா. கேளுங்க. இப்போ ஒரு நிர்வாகம் பார்த்துட்டு வெளியில போய் கிளாஸ் சர்வீஸ் போது அது எப்படிங்க பேலன்ஸ் பண்றது? அது போனா இதை சரியா பார்க்க முடியல, நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் சிக்கல்லாம் வருது, எப்படிங்க பேலன்ஸ் பண்றது? பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா காலையும் மாலையும் தவம் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா இப்போ? செய்யுங்கய்யா. 2 வேளையும்? ஆமா, ஒரு வேலை செய்வோங்கய்யா. 2 வேளையும் செய்யணும். செய்யும் போது மனிதனுடைய அலைச்சல் வேகம் குறையும், நம்முடைய அணுகுமுறை மாறும், யார்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது விளக்கம் கிடைக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க 2த்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பக்குவம் அடைவீர்கள் என்பதுதான். ஏன்னா உடல் ஒரு வேகம், உயிர் ஒரு வேகம், மனம் ஒரு வேகம். ஆனா தியானத்தில் இதை அனைத்தையும் சமநிலைக்கு கொண்டு வருகிறாரு வேதாத்ரி மகரிஷி. அந்த நிலையில இருந்து நாம பதில் சொன்னோம்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிறவங்களும் சொல்லலாம் ஐயா கிட்ட பேசுனா நான் சிறப்பாரு அப்படின்ற மாதிரி கொண்டாந்துடலாம். ஆனால் நம்மளால 2 வேளையும் செய்ய முடியல, ஒரு வேளை தான் செய்யறோம்னா கொஞ்சம் அப்படி லேட் ஆகும். ஆனாலும் கண்டிப்பாக நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க. தவம் செஞ்சுக்கிட்டே வாங்க, மாற்றம் வரும். சரி, நன்றிங்க. நன்றி ஐயா, வாழ்க வளம். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக சிவசக்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்ரீலங்கால இருந்து அருள்நிதி சிவசக்தி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்களோட சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா என்னன்னு கேட்டாங்க ஐயா, இப்ப சாந்தி தவம் வெள்ளிக்கிழமை செய்யறோம் தானே ஐயா? அது வந்து கட்டாயம் வந்து நாங்க வெள்ளிக்கிழமை செய்யறோம். இப்ப இரவு நேரங்கள்ல வந்துங்க ஐயா, நாங்க தூங்குறதுக்கு முன்னுக்கு ஐயா சாந்தி தவம் செய்யலாமாங்க ஐயா? செய்யலாமே, நேரம் காலம் எல்லாம் கிடையாது, எப்ப வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாம் செய்யலாம். அப்ப அந்த சாந்தி தவம் நாங்க செய்யக்கூடாது ஐயா, ஓர்டரா தானே நாங்க செய்யறோம். அதே மாதிரி இரவு நேரங்களே அதே ஓர்டரா செய்யணுமாங்க ஐயா? நாடி சுத்தி அப்படிதான் செய்யணும். தவம் என்றாலே பேட்டர்ன் எப்படி கொடுத்திருக்கிறாரோ வேதாத்ரி மகரிஷி அப்படிதான் செய்யணும். நேரா போய் மூலாதாரத்துல மனசை வச்சு சாந்தி பண்ணணும் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்கய்யா. ப்ராப்பர் கைடு வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லி இருக்காரோ அது மாதிரி செஞ்சோம்னா நல்ல ஒர்க் அவுட் ஆகும். சரிங்க ஐயா. எனக்கு இன்னொரு என்னன்னு கேட்டாங்க ஐயா, இப்ப நாங்க தவங்கள் 9 தவங்கள் நீங்க சொன்னீங்க ஐயா, 9 தவங்கள் செய்யக்கூடாதுங்க. அதை நீங்க அந்த எங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் செய்யற மாதிரி எங்களுக்கு என்னென்ன தவம் நல்லோம் அப்படின்னு நீங்க சொல்லலுமாங்க ஐயா? ஏது இல்லாம ஒன்னும் பிரச்சனை இல்லை. திங்கட்கிழமை துரியம். சரிங்கய்யா. செவ்வாய்க்கிழமை பஞ்சேந்திரியம். சரிங்கய்யா. புதன்கிழமை துரியாதீதம். சரிங்கய்யா. வியாழன் 9 மையம். சரிங்கய்யா. வெள்ளி சாந்தி. சரிங்கய்யா. சனி நித்யானந்தம். சரிங்கய்யா. ஞாயிற்றுக்கிழமை பஞ்சபூத நவகிரகம். சரிங்கய்யா. அப்ப காலையில செய்யறது ஐயா, மாலையில இதே தவம் செய்யணுமாங்க? 2 வேளையும் அதே தவத்தை செய்யுங்க, அப்பதான் நல்லா ஆழ்ந்து போக முடியும். சரிங்கய்யா, மிக சிறப்புங்கய்யா. நன்றி. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கவிதா கோவிந்தராஜன் அம்மா. அடுத்த அன்பராக ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா வாழ்க ரொம்ப வளமுடன். ரொம்ப கேளுங்க. அருமையா இருந்துச்சு ஐயா, சிறப்பா இருந்துச்சு. கண்ணதாசன் அப்படியா? பாடல்கள் அருமையா. ஆ. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க ஆசிரியர்கள்லாம் அவங்கவுங்களுக்கு ம். அறிவுக்கு ஏத்த மாதிரி நல்லா பேசுறாங்க, அவங்கவுங்க அறிவை தூண்டுறாங்கன்ட்டு. அதே மாதிரி உண்மைதான். அவங்க அறிவை கேட்டு நாங்களும் நிறைய மாறிட்டோம் வீட்டுல. அவங்க ஆ, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு சரி. அப்ப நாங்களும் மாறிட்டோம். எங்க வீட்ல ஆ, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தா கூட அவங்க பாயிண்ட்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துருது. இந்த கண்டிப்பா மாதிரி நம்ம வரும். தப்பா செய்யக்கூடாது. ம், ம். ரொம்ப நன்றிங்க சிறப்புங்கம்மா. ஐயா, வாழ்க வளமுடன். ஆட்டம் சிறப்பு. நல்லதுங்க ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக ரவிச்சந்திரன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க மிக வளமுடன். சிறப்பான சொல்லுங்க உரை, ஐயா. ஆ, மிக சிறப்பான உரைங்க ஐயா. அது திரைப்பட பாடல்கள்லாம் சொல்லி அதுக்கான விளக்கத்தை சொன்னது ரொம்ப மனமகிழ்வா இருந்ததுங்க ஐயா. ஐயா நன்றி. ஒரே ஒரு இது, இப்ப கடைசியா ஒரு திரைப்பட பாடல் பாடினீங்க ஐயா, நடுவுல இருந்து பாடினீங்க. அது ஸ்டார்டிங் என்னன்னு தெரிஞ்சா நான் அந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டுங்க ஐயா. இப்ப கடைசியா என்ன கடைசியா பாடினேன்? ஒரு நடுவுல இருந்து பாடினீங்க சார் ஒரு பாட்டு. கண்ணதாசன் பாடல் தாங்க ஐயா பாட்டீங்க. ஆ, ஆனா எனக்கு ஸ்டார்டிங் பாடாதனால எனக்கு தெரியல அது என்ன பாட்டு அப்படின்ட்டு. தனி ஏன்னா ஒரு அந்த மனிதன் திருந்து ஆ விட்டால் ஆ அதுவா? ஆ, ஆ, அந்த பாட்டு அது ஸ்டார்டிங். கண்ணதாசன் அல்ல, வாலி எழுதின பாடல் அது. அதோட ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்க ஐயா, அந்த பாட்டோட ஸ்டார்டிங் வந்து ஒரே நிமிஷம். சரிங்க ஐயா. தாய் மேலாணை, தமிழ் மேலாணை, தாய் மேலாணை, தமிழ் மேலாணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்போம். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்போம். தாய் மேலாணை, தமிழ் மேலாணை. ஃபர்ஸ்ட் வரியதான். மிகவும் சிறப்புங்க ஐயா. நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக குலசை துரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். துரை ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. நல்ல அருமையான உரை. நல்ல கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனோட பாடல்கள் எல்லாம் பாடி எல்லாத்துக்கும் புரிய மாதிரி நல்ல அழகா நல்ல விளக்கங்கள் எல்லாம் சொன்னீங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம குலசை தவமயத்துல நாங்க என்னாலும் தவம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தவம் எடுக்கிறப்ப ஒரு சில புறக்காரணி, அங்க தவம் எடுக்கிறப்ப ஒரு சில புறக்காரணிகளால தவம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரி இருக்குது. என்ன சொல்றது, ரேடியோ போடுறது, பக்கத்து வீடுகள்ல போடுற மோட்டார் சத்தம், அதே மாதிரி ஒரு சில காரணிகளால தவம் வந்து கவனம் வந்து சிதற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுனா அந்த தவம் வந்து முழுமையடையும்? வேற ஒண்ணும் இல்லையா, ஆரம்பத்துல அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். அதன் பிறகு நம்முடைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும். என்ன இடத்துல மகரிஷ் சொன்னாரோ அந்த இடத்துல புள்ளி வடிவத்தில் ஒடுங்க நிச்சயமாக மாறிடும். அந்த ஓசையே கேட்காது. புள்ளி வடிவத்தில் ஏற்கனவே டைவர்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அங்கேயாவனோ என்ன சத்தம் போடுறான், இங்க யாரோ ஒரு சத்தம் அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் சொல்றாரு இல்லையா, வள்ளலார் கூட என்ன சொல்றாரு, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வை, ஆண்டவன் வழிபாடே இல்லைன்றார் கண்ணதாசன். அப்படி இல்லாமல் எங்க சொன்னார் வேதாத்தி மகிழ்ச்சி, அங்க மீண்டும் 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 கொண்டு வந்து ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும்னு எழுதுறாரு. அப்ப அது நம்ம கடைபிடிக்கணுமா வேணாமா? அங்க என்ன சவுண்டு இங்க என்ன சவுண்டு என்னன்னா வந்துட்டு போகுது. நம்மளுடைய காலத்தால மாற்றம் வரும் வருங்க ஐயா. என்ன சூழ்நிலை அந்த மாதிரி, அது இல்லாம பழகிட்டோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா உடனே கண்ணை திறந்து பார்த்தேன். நானெல்லாம் கூட கண்ணை திறந்து பார்த்தவன் தான், என்ன எங்க சத்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பழக பழக என்ன ஆயிடும்னா, இடி இருந்தாலும் கம்முன்னு உட்காந்துருப்போம், அவ்வளவுதான். சரி சரி சரி, பழக பழக இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு குருவர்களுக்கு அவர்தான் சொல்றாரு இல்லையா, என்ன பிரச்சனை தவத்தில் வந்தாலோ இல்லத்தில் வந்தாலோ என்னை நினைத்து கொள்ளப்பா, நான் ஆண்காந்த களத்திலிருந்து உன்னுடைய ஜீவகாந்த களத்தில் கலந்து விடுவேன். அதன் பிறகு உன்னுடைய ஆன்மீகத்தில் நீ தொடர்ந்து முன்னேறலாம். நமக்குதான் அவர் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லையே. கரெக்டுங்களா? அப்படிதான் எழுதி போயிருக்காரு மகரிஷி. சரி ஐயா, உங்களுடைய அலைபேசி எண்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கிடுவாமா? தாராளமா கேட்டுக்கலாம். 979. சரிங்க, நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்க, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, கேளுங்க. சிறப்பான மனசை தொடும்படியான ஒரு சிந்தனை உரை ஐயா. அந்த எல்லாம் காலத்துல குருவருள் எல்லாம் தான். மன்றம் நடந்ததை பற்றி விரிவா சொன்னீங்க. அந்த யதார்த்தத்தையும் அந்த இயல்பான சிந்தனையும் மனசுல அப்படியே உட்கார்ந்துட்டு அத நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இந்த மாதிரியான சிந்தனை, இந்த மாதிரி உங்க பொறுமையை எடுத்துக்கணும், கோபத்தை அடக்கிக்கணும், மற்றபடி எல்லாரோடவும் சுமூகமா இருக்கணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. எந்தவித மேல் பூச்சும் இல்லாம ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிவி பவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் நாகராணி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். கோபால் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க எப்படி வளமுடன். இருக்கீங்க? வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை ஐயா. வாழ்க வளமுடன். உங்களை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஐயா. ஆழியாருக்கு நாங்க வரும்போது நீங்களும் வந்திருந்தீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. குடியாத்தம். குடியாத்தமா? ஆமாங்க ஐயா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். நிறைய உதாரணங்கள், சிந்தனைகள் நல்லா கொடுத்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல் மேலும் சிறக்க. வாழ்க வளமுடன் ஐயா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லா துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எடுப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. சிறப்பு ஐயா, சிறப்பு. உங்களுடைய பாடல்கள் தான் தனி சிறப்பு ஐயா. நன்றி. ஆமா, உங்க பாடலுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா கேட்பேன் அந்த பாடல்களை. ஐயா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஒரு 4 பேராவது சேர்த்து விடுங்க மனவளக்கலை, அதுதான் நம்ம குரு காணிக்கை சொன்னீங்க. நானும் கஷ்டப்பட்டு 4 பேரு இல்ல, நான் ஒரு 5-6 பேரையும் சேர்த்து விட்டேன் பிளாட்ல. ஆனா அத அவங்க ஃபாலோ அப் பண்ண மாட்டாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் கஷ்டப்படக்கூடாது. அவர்களுடைய வினைப்பதிவு அவ்வளவுதான். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இருக்கிறோம், அவங்க ஏன் அதை அடாப்ட் பண்ணல அப்படின்னா குறையெல்லாம் சொல்ல முடியாது. பதிவுகள் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் அவங்களுக்கு. காலத்தால் அவர்கள் உணரக்கூடிய கட்டாயம் அந்த ஒரு காலம் வரும். அப்ப சொல்லுவாங்க, நீ சொன்ன மாதிரி அன்னைக்கே சேர்ந்திருந்தேன்னா நானும் இந்த மாதிரி உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் அந்த வினைப்பதிவுகள் தடையா இருக்கும். சேர்ந்துட்டாங்க. நீங்க சொன்னதுனால சேர்ந்துட்டாங்க. பட் வினைப்பதிவுகள் அவங்களுக்கு வேண்டாத வினைப்பதிவுகள் கொஞ்சம் எக்ஸஸா இருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ண முடியாத டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால குறை சொல்லக்கூடாது. அவங்கள அதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது என்கரேஜ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனா அதையும் சில ஆசிரியர்கள் சொல்லாதீங்க, நீங்க அது கூட சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. சரி, அவங்க அட்லீஸ்ட் ஒரு பிரம்ம ஞானம் வரைக்கும் கூட்டிட்டு போனோம். ஆழியார், அவங்களும் ஆழியார் வரணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. ஆனா பயிற்சி பண்ண மாட்டாங்க. ரொம்ப இதுவா இருக்கு. அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. பண்ண மாட்டாங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. மகரிஷி கிட்ட ஒரு சொல்லுது, ஐயா மகரிஷியை கேக்குறாரு, உங்க வீட்டுக்காரர் ஏம்மா வரல அப்படின்னு கேட்டாரு. நானும் தான் சாமி, ஒவ்வொரு தவத்திலேயும் எங்கால வாத்தி தொலைக்கிறேன், அவர் தொலைக்க மாட்டேங்கிறாரு, என்ன சொன்னாலும் கேட்டு தொலைக்க மாட்டாரு அப்படின்னு அடிக்கடி சொன்னான் மகரிஷி கிட்ட. ஏமா நீ வாத்தி இங்கே தொலைச்சா அவர்கிட்ட போய் எப்படி ரீச் ஆகும் அந்த அலை? அதனால இனிமேல வாத்தி மகிழுங்கள் அப்படின்னு சொல்றது. நெகட்டிவா சொல்லக்கூடாது, நினைக்க கூடாது, பாசிட்டிவா நினைச்சுன்னு வருவாங்க. கண்டிப்பா நான் சொல்லி இருக்கிறேன், வருவாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. பாத்துக்கிட்டே இருங்க, வருவாங்க. அப்புறம் இன்னொரு இது காயகல்பம் நம்ம பண்றது சில சமயம் ஒரு கான்ஸ்டிபேஷன் மாதிரி ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? வாழ்க வளமுடன். அஸ்வினி முத்திரை போட்டு அதை ரெமெடி பண்ணலாம்.
இது ஓஜஸ் பண்ணாம ஆ அஸ்வினி முத்திரை மட்டும் போட்டோம்னா அதை இது பண்ணலாம், சமன் பண்ணலாம். சரியாயிட்டு அப்புறம் ஓஜஸ் ஆமா, போட்டுக்கலாங்களா? அப்புறம் போட்டுக்கலாம். சரிங்க ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன், வாழ்த்துக்கள் வாழ்க ஐயா. வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி M14 5G போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு ஐயக்கிட்ட நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. ஒசூர்ல இருந்து ஜெயக்குமாரி பேசுறேங்க. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. இப்ப வாழ்க வந்தேனே வளமுடன் ஐயா. நானு, சமீபத்துல ஆமா வந்தேனே, வந்தீங்களா? நான் வந்தேங்க. மீட்டிங்கும் அட்டன் ஓகே, பண்ணேன். வாழ்க புக் வளமுடன். ஸ்டால் மீட்டிங்கும் அட்டன் பண்ணேன். ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. சரிங்கம்மா, நன்றி நன்றி. பாடல்கள் கேளுங்கம்மா. நல்லா பாடல்கள் நல்லா பாடி நல்லா இருந்தது. சிறப்பா சூப்பரா இருந்தது. இருந்ததா? அந்த அதான் நன்றி. அதான் இப்ப என்ன நல்லா இருந்தது. கேக்குறீங்க கேளுங்க. கேள்வி இல்லைங்கய்யா. உங்களை வாழ்த்துறதுக்கு தான் ஒண்ணும் போன் இல்லையா? பண்ணேன். நன்றி ஆமாங்கய்யா. அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய அருட்பணி எல்லாரையும் தொடரை கேட்டதா சொல்லுங்க. சொல்றேங்கய்யா. நன்றி. இறையருளும் குரு அருளும் துணை புரட்டைங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வேலாயுதம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வேலாயுதம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா உங்க சிந்தனை விருந்த எங்க மன்றத்துல அடிக்கடி கேட்டிருக்கேன். இன்னைக்கு சரிங்க நான் ஐயா. எப்பவும் போல 11 மணிக்கு 10:55க்கு நம்ம ஆஹா. ஆழியார் ப்ரோகிராமத்துல உட்கார்ந்தேன். வெரி குட். கோபால் ஐயான்ற பேர் வந்தது ஐயா. சரி. 10:55ல இருந்து ம் 12:22 வரைக்கும் சீட்டை ம் விட்டு எந்திரிக்கல ஐயா. அவ்வளோ வாழ்த்துக்கள். எனக்கு உங்களோட சிந்தனை வந்து அப்படியே கேட்கணும்னு ஒரு உற்சாகம், ஆர்வம், உற்சாகம். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது ஐயா. நன்றி ஐயா, நன்றி. எல்லாம் குரு அருள் ஐயா, வேற யாருக்கு சொல்றது? உங்கள்கிட்ட ஐயா, உங்கள்கிட்ட வந்து ஆ, அந்த ஸ்கில் இருக்குங்க ஐயா. நீங்க வந்து ஆடியன்ஸ் நல்லா ரீட் பண்றீங்க. பிளஸ் ஆ, உங்களோட ஸ்ட்ரென்த்தே உங்களோட வேக்கபுலரியும் உங்களோட ஆ. இந்த பாட்டு சக்தி, ஒரே வாழ்க கருத்து அந்த வளமுடன். பாட்டு மூலமா தெரிவிக்கிறீங்கல்ல, அது நல்லா போய் சேருது ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, முடிஞ்சிச்சா? ஆமாங்க ஐயா. வேற யாரும் கேள்விக்கு ஓகே, வரல. அன்பர் சரி. ஆ, நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா நிறைவு ஐயா? செய்யலாமா? செய்யுங்கம்மா. ஒரு அன்பர் வந்திருக்காங்க ஐயா. கேளுங்க. நெடுஞ்செழியன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேட்கலாம். அன்மியூட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. நன்றிங்க. ஒரு வேண்டுகோள் ஐயா, உங்களுடைய மகிழ்ச்சியோட கருத்துக்களை வந்து உங்களுடைய பாடல்கள் மூலமா சமுதாயத்தை எடுத்து மன்றங்கள்ல சொல்றீங்க இல்லையா? ஆமா. அதுல மகிழ்ச்சி கவிகளோட ஒட்டி நீங்க பாடல் வந்து அந்தந்த நிகழ்ச்சியில சொல்றீங்க. அது எங்களுக்கு நோட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நினைவுல இருக்க மாட்டேங்குது. அது ஒரு சின்ன ஒரு நூல் வடிவில ஒரு தொகுத்து இந்தந்த மகிழ்ச்சி கவிதைகளுக்கு விளக்கங்களுக்கு இந்தந்த பாடல். இப்போ ஒரு அன்பர் கேட்டார் பாத்தீங்களா, இந்த பாடலுடைய முதல் வரி என்னன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. இன்னும் ஒரு தொகுப்பு மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ண வெளியிடுங்களேன் ஐயா, ஒரு வேண்டுகோள். இல்லைங்க, அந்த ஐடியா இருக்கு. நம்முடைய வாய்ப்புகள் குறையும் போது அதுல ஈடுபடுவேன்னு நினைக்கிறேன் நான். சரிங்க. இப்ப நிறைய பிஸியா இருக்கிறதுனால என்னால உட்கார முடியல. ஆனா நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கொரோனா பீரியட்ல. சரிங்க சரிங்க. ஓய்வுன்னு ஒண்ணு கிடைக்கிற போது அந்த நேரத்தில் கவியரசர் கண்ணதாசனும் பாமர மக்களின் தத்துவ ஞானி. சரிங்க சரிங்க சரிங்க. அப்போ உங்களுக்கு அந்த நூலை கண்டிப்பா அனுப்பி வைக்க. நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம் உங்களுடைய கேள்வியை. ரெட்மி, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். அன்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மடிப்பாக்கத்துல இருந்து மடிப்பாக்கமா? ஆமாங்க ஐயா, மடிப்பாக்கம் பண்றேன் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
கேளுங்க நேரடியான கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது ஐயா. கிளாஸ்ல உட்காந்து உங்க ஐயா. ஆமா ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வியே கேட்டுட்டாங்க ஏற்கனவே ஒரு அன்பர். அதனால கேட்க மாட்டீங்க இப்போ. ஆமாங்க ஐயா. சரி, ரொம்ப நன்றி. ஒண்ணும் இல்லையா, அதான் நம்ம தவத்துக்கு கூப்பிடுறோம், எல்லாம் வரேன்னு சொல்றாங்க, கொண்டு போய் சேர்த்தாலும் எதுவும் ஃபாலோ பண்ணல. அதுதான் ஐயா, அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் ஐயா. கேட்டாங்க. அது இல்லாம அவங்களுடைய குடும்ப சூழல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? வருவாங்க வருவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. ஒண்ணும் இல்லையா, எங்களுக்கு ஜெனரல் கொஸ்டின் தான், ஒரு ஆர்வம். உங்களுக்கு மகரிஷியோட இருந்தபோது உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு கேட்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்றேன். நான் அப்பதான் துணை பேராசிரியர் ஆகி ஒரு 3 மாசமோ என்ன ஆயிருக்கு. என்னை துணை பேராசிரியர் நிலைக்கு உயர்த்தி என்னுடைய குருநாதர் ஜவஹர் நகர் மண்டலத்தில் குற்றாலலிங்கம் ஐயா அவர்கள் சர்வீஸ் போலாம் வாங்க கோபால்னு என்னை அழைச்சிட்டு போயிட்டாரு ஆழியாருக்கு. ஆழியாறுல மேல நம்ம ஓம்கார மண்டபத்துல வேதாத்திரி மகர்ஷி நடுநாயகமாக உட்கார்ந்து இருக்கிறார். பிரம்மஞான வகுப்பு ஏதோ எடுக்க போறாங்க. பேராசிரியர்கள் எல்லாம் சுற்றி இந்த வட்டமேஜை மாநாடு மாதிரி ஒரு 10 பேராசிரியர்கள் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எங்க ஐயாவை கேட்டேன், என்ன சாமி, என்ன ஐயா இது அப்படின்னு. கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி மகரிஷி கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்குவாங்க பேராசிரியர்லாம். அப்போ பிரம்மஞான வகுப்பில் எந்த பாடலை எந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும், எந்த கருத்துக்களை எப்படி அந்த அன்பர்களுடைய மனம் நோகாமல் பேச வேண்டும் என்பதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்றாரு மகரிஷி. அந்த வரிசையில் முதல் வரிசையில் எங்க ஐயா உக்காந்துட்டாரு. அவருக்கு பக்கத்துல நான் உக்காந்து இருக்கிறேன். எனக்கும் மகரிஷிக்கும் 1.5 அடி டிஸ்டன்ஸ்ல. எனக்கு அப்போ எந்த கருத்தும் தெரியாது, என்கிட்ட எந்த விஷயமும் கிடையாது வேதாத்திரியம். அவரை மட்டும் தரிசித்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி எனக்கு நிகழ்ந்தது. என் பெற்றோர்கள் செய்த புண்ணியமோ நான் செய்த புண்ணியமோ. நான் அவரை அப்படியே உள்வாங்கிறேன். தெளிவு குருவின் திருமேனை காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்ற பாடல் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தனுங்க. நடந்த இதாங்க ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப சிறப்புங்க ஐயா. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குங்க ஐயா. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கேட்டுக்கணுமா, அது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஒரு 6 வருடம் அவர் இருக்கிற காலத்துல நான் ஆழியார் போயிட்டு வருவேன் அடிக்கடி. ஓகேங்க, சிறப்புங்க ஐயா. இதான் அனுபவம். ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மீனா பலவேசம். மீனா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. ஐயா, இந்த வெட்டவெளி பத்தி ஒரு பாட்டு சொன்னீங்க, நீங்க ரீக்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஐயா. அது எந்த பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணீங்க ஐயா? அது எனக்கு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை அந்த பாட்டு. சரிங்க சரிங்க, ஓகேயா. அப்புறம் சரிங்க சரிங்க. அப்புறம் நான் வந்து துணை பேராசிரியரா இருக்கேன். நான் கிளாஸ் எடுக்கிற சமயத்துல வந்து சில பேர் வந்து சாந்தி யோகம் பண்ணும்போது வந்து சாந்தி வந்து எங்களால உணர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன ரீசன்னாலயா இருக்கும்? இல்ல, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கு ஒரு நம்ம எளிய முறை சொல்லலாம். அஸ்வினி முத்திரை 5 முதல் 10 வரை செய்தீங்கன்னா மனசு அங்க நிலைக்கும். மீண்டும் மீண்டும் அதை செய்து அந்த இடத்திலேயே தக்க வச்சீங்கன்னா மனசு சாந்தி யோகம் கிட்டும். சரிங்க, அவ்வளவுதான் ஷார்ட் ரூட். வேற எதுவும் சொல்ல முடியாது. சரிங்க சரிங்க, ஓகே ஓகே. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே